அனைவருக்கும் வணக்கம். உலக அமைதி, ஒற்றுமை, மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி நடத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு PSSM தமிழ் ஐரோப்பா சார்பாக நமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி முதலில் எங்கள் தியானம் பற்றிய சிறு விளக்கம், தியானம் எவ்வாறு செய்யப்படும் என்று கூறப்பட்டு ஒரு 10 நிமிடங்களுக்கு இசை தியானம் நடைபெறும். அதனையடுத்து எமது பிரதம சிறப்பு பேச்சாளர் டொரண்டோ கனடாவிலிருந்து டாக்டர் லம்போதரன் அவர்கள் இன்று கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்றார். அதுக்கு உங்களுக்கு தேவையான சந்தேகங்கள், கேள்விகள் என்ன, ஆன்மீகத்தில் என்ன இருந்தால் தயவு செய்து கேட்பதற்கு எல்லாரும் ஆயத்தமாக இருங்கள். இப்பொழுது தியானத்தை அருந்ததி மாஸ்டர் லண்டனில் இருந்து வழி நடத்துவார்கள். மிகவும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தியானம் செய்வதற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்துங்கள். இது தொண்டை வறட்சியை தடுக்கின்றது. மூக்கு கண்ணாடி அணிந்திருந்தால் அதனை கழட்டி வையுங்கள். இப்பொழுது கால் பாதத்தை இவ்வாறு ஒன்றன் மீது ஒன்றாக வைத்துக் கொள்ளவும். கைகளை இவ்வாறு கோர்த்து மடி மீது வைத்துக் கொண்டு நிமிர்ந்த நிலையில் முதுகுத்தண்டு வளையாது நிமிர்ந்திருந்து மிருதுவாக கண்களை மூடிக்கொண்டு எமது உடலில் இயல்பாக இயற்கையாக நடந்து கொண்டிருக்கும் உள்மூச்சு வெளிமூச்சை கவனித்தம் வண்ணம் இருத்தல் வேண்டும். எண்ணங்கள் தோன்றுவது இயல்பு, அதை விடுத்து மீண்டும் மீண்டும் எமது சுவாசத்தின் மேல் கவனத்தை வைத்தல் வேண்டும். ஒரு நிலையில் எமது சுவாசமே இருக்கும் மாதிரி தெரியாத நிலை வரும்போது நமக்கு தியானத்தில் நாம் அனுபவத்தை பெறக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். எனவே நாம் இப்பொழுது ஒரு இனிமையான இசையுடன் 10 நிமிடங்கள் தியானத்தில் அமருவோம். நன்றி, வணக்கம். இப்பொழுது உங்கள் கைகளை பிடிவையுங்கள். 1, 2, 3, 4, 5. இப்பொழுது உங்கள் கைகளை பிடித்து உள்ளங்கைகளை பார்த்து நாம் ஒரு அருமையான தியானம் செய்ததற்காக நன்றி கூறி கைகளை தட்டிக் கொள்வோம். நன்றி, நன்றி, நன்றி. இப்பொழுது பிரபஞ்சத்துக்கு நன்றியை கூறி நமது சிறப்பு பேச்சாளரை அறிமுகம் செய்து நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். பிரபஞ்ச சக்தியின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் கூட்டாக செய்யும் தியானம் அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம், பிரபஞ்சம் என்னும் அளவில் விரிவடையும் வலுவுடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உலக அமைதி நல்லிணக்குழு, PSSM தமிழ் யூரோ, PMC தமிழ் TV அமைப்பினருக்கு நமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று நமது தளத்தில் நமக்கு இந்த உபாதைகளை போட்டு எங்களுக்கு அந்த ஃப்ளையர்ஸ் எல்லாத்தையும் போட்டு மற்றது மியூசிக்கையும் போட்டு வழி நடத்திய ஆனந்தி மாஸ்டருக்கும் நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கும் பவானி விக்னேஸ்வரன் மாஸ்டருக்கும் நன்றியை கூறி அனைவருக்கும் நன்றி கூறி இப்பொழுது நாம் நமது சிறந்த பேச்சாளர் அதாவது டாக்டர் லம்போதரன் அவர்களை அன்புடனை தளத்தின் சார்பாக வரவேற்கின்றோம். டாக்டர் லம்போதரனை பற்றி உங்கள் அனைவருக்கும் தெரியும். இவர் நமது தளத்தில் அதிகமான சனிக்கிழமைகளில் ஆன்மீக சொற்பொழிவை நடத்தி வருகின்றார்கள். இவர் சைவ சித்தாந்த பீட மற்றும் பல இணைய தளங்களை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளும் வகுப்புகளை நடத்தி வருகின்றார்கள். மற்றும் ஆன்மீக விழிப்புணர்வை ஏற்படுத்தியும் வருகின்றார். இன்டர்நேஷனல் மெடிக்கல் ஹெல்த் கனடாவில் ஃபவுண்டராகவும் ஃபார்மர் பிரசிடென்டாகவும் சேவை செய்து வருகின்றார்கள். மற்றும் டொரண்டோ தமிழ் சங்கத்தில் பெரிதும் ஈடுபாடு உள்ளவராகவும் அங்கு அளப்பரிய சேவைகளை நடத்தி கொண்டு வருகின்றார்கள்.
இவர் ஆன்மீகத்தில் மிகவும் தேர்ச்சி பெற்றவர். நாங்கள் எங்களோட ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் இவருடைய பேச்சுக்களை கேட்டோம். இன்று நாங்கள் அவருடைய இவ்வளவு நாளும் பேச்சு கேட்டதிலோ அல்ல பொதுவான ஆன்மீக கேள்விகளை கேட்டு அவரிடமிருந்து நாங்கள் என்னென்ன அதை விளக்கங்கள் கேட்டுக்கொள்ளலாம். முதலாவதாக நானே ஒரு கேள்வியை கேட்கின்றேன். டாக்டர் லம்போதரன் அவர்களே, ஆன்மீகத்தில் பக்தி மார்க்கம், தியான மார்க்கம் என்று 2 பிரிவாக இருக்கின்றது. பக்தி மார்க்கத்திலிருந்து தான் தியான மார்க்கத்துக்கு வருகின்றார்களா, அல்ல தியான மார்க்கத்தையே சில பேர் நேராக போகின்றார்களா? அதுவும் பக்தி மார்க்கத்துல எத்தனையோ வித பக்தி மார்க்கம் இருக்கின்றது. தியான மார்க்கத்திலையும் எத்தனையோ விதமான தியானங்கள் இருக்கின்றது. அப்ப எது சரி எது பிழை என்று எங்களுக்கும் தெரியாமல் எத்தனையோ பேர் தியானங்களை செய்து கொண்டு வருகின்றார்கள். மற்றது ஒரு குரு வழிகாட்டி அதன் மூலமாகவும் தியானம் செய்கின்றார்கள். இந்த தியானம் செய்யும் போது சில பேர் வாசி யோகம், பிராணாயாமம், மற்றது மூச்சை இழுத்து விடுற, நின்று விடுறது, அப்படி எத்தனையோ விதமான பயிற்சிகள் இருக்கு. இதுகள்ல எதை ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றேன். இதற்கு எல்லாம் என்ன வித்தியாசம் இருக்கின்றது? இந்த ஒவ்வொரு தியானத்துக்கும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு தியானத்தை பற்றி கூறுவார்கள். அப்ப இதுகள்ல என்ன வித்தியாசம் இருக்கின்றது என்பது தான் எனது கேள்வி. அறிமுகத்துக்கு நன்றி. ஒரு இறை வணக்கத்தோடு தொடங்குவோம். அங்கே கருத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலுமிகிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருகுரு சிந்தித்தல் தானே. நல்ல அறிமுகம். ஆன்மீகத்திலே நான் ஒன்றும் தேர்ச்சி பெற்றவன் என்றல்ல, உங்களை போல நானும் பயணித்துக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டு பயணி, அவ்வளவுதான். கொஞ்சம் அனுபவங்களை தெரிந்ததை பகிர்ந்து கொள்கிறோம், அவ்வளவுதான். இந்த பக்தி மார்க்கம், தியான மார்க்கம், பகவத்கீதையிலே தியான யோகம் என்ற ஒரு அத்தியாயம் இருக்கிறது. அதிலே கிருஷ்ணா அர்ஜுனனுக்கு தியானத்தை பற்றி சொல்லுவார். ஒரு தனிமையான இடத்திலே இருக்க வேண்டும், கீழே தருப்பை அல்லது மாந்தோலை விரித்து இருக்க வேண்டும், நீங்கள் சொன்னது போல நேராக இருக்க வேண்டும், மூச்சை சீராக விட வேண்டும், மூக்கு நாசி நுனியை பார்த்து கொண்டிருக்க வேண்டும், மனத்தை எங்கும் சிதற விடாமல் சிந்த விடாமல் தியானம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் தியானத்தை அர்ஜுனன் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்லுகின்றது. பகவத்கீதையில நீங்க பார்க்கலாம். அந்த அர்ஜுனன் இந்த தியானம் சொன்ன பிறகு அதிலேதான் பக்தி யோகம் என்கின்றதும் வரும். தியான யோகத்துக்கு அடுத்தது இந்த பக்தி யோகம் சொல்லும் பொழுது அர்ஜுனன் தியான யோகம் சொன்ன பிறகு சொல்லுவான், எங்களுக்கு அர்ஜுனனை பற்றி தெரியும், எவ்வளவு அவனுடைய ஃபோக்கஸ் அண்ட் கன்சன்ட்ரேஷன் எங்களுக்கு தெரியும். அவனுடைய வில்வித்தையிலே மிக வல்லவன். அது 2 சம்பவம் சொல்லுவார்கள் மகாபாரதத்திலே. ஒன்று ஒரு காலத்திலே இவர்கள் சிறு வயதிலே அல்லது இளைஞர்களாக இருந்த பொழுது, பாடசாலை மாணவர்களாக இருந்த பொழுது, துரோணாச்சாரியர் அவர்களுக்கிடையே ஒரு பரீட்சை கொண்டு வைக்கின்றார். தூரத்திலே ஒரு மரம் இருக்கின்றது. அந்த மரத்திலே இருக்கிற கனி ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுவார், குறி பார்த்து அந்த கனியை கனியை விழுத்த வேண்டும். கூப்பிட்டு ஒவ்வொருத்தரையும் கேட்க என்ன தெரிகிறது என்று கேட்க சொல்லுவார்கள். மரம் தெரிகிறது, கிளை தெரிகிறது, இலை தெரிகிறது, காய் தெரிகிறது. அர்ஜுனனை கேட்ட பொழுது மரம் தெரிகிறதா என்றா இல்லை, கிளை தெரிகிறதா இல்லை, இலை தெரிகிறதா இல்லை, காய் தெரிகிறதா இல்லை, என்ன தெரிகிறது, அந்த காம்பு மட்டும் தெரிகிறது என்றார். அவ்வளவுத்துக்கு சொல்றது அவ்வளவு நெரோலி அந்த போக்கஸை கொண்டு போகக்கூடிய ஒரு கூர்த்தமை ஞானம் என்று சொல்லுவார்களே, அது மாதிரி. அதே மாதிரியா அவனுடைய சுயம்பரமும் எங்களுக்கு தெரியும். அது சுற்றி கொண்டே இருக்கின்ற அந்த சுழலிலே மேலே ஒரு மீன், அதை பின்பக்கமாக அம்பெய்து அதை விழுத்தித்தான் அவன் அந்த திரௌபதியை
அந்த போட்டியிலே வென்று மனமுடியை கொண்டு வந்தார் என்று. அப்படிப்பட்ட போக்கஸ் அண்ட் கன்சென்ட்ரேஷன் அர்ஜுனன் சொல்லுகிறான், மனம் ஒரு குரங்கு, இப்படி எல்லாம் பிடித்து இருப்பதற்கு கடினமாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிற பொழுது தான் அந்த பக்தி யோகம் வருகின்றது. ஆகவே தியானம் பக்தி என்கின்ற பொழுது இரண்டுமே மார்க்கங்கள் தான். ஆனால் ஒவ்வொருவருடைய நிலையை பொறுத்து. அர்ஜுனன் கேட்டது தனக்காக கேட்டானா எங்களுக்காக கேட்டானா என்ற கேள்வி இருக்கிறது. ஏன்னா அவனுக்கு தியானம் அவ்வளவு கடினமாக இருந்ததா அல்லது எங்களை போல ஆக்களுக்காக அதை கேட்டானா என்ற கேள்வி இருக்கிறது. ஆகவே இந்த பக்தி மார்க்கம், தியான மார்க்கம் என்ற மார்க்கம் இருக்கிறது. எல்லா விதத்திலையும் இவையெல்லாம் ஆன்மீகத்துல இறைவனோட அல்லது இறையோட எங்களை தொடர்புபடுத்தி அந்த பாதையிலே எங்களை வழிநடத்துகின்ற வழிகள். மார்க்கம் என்றாலே வழி என்றுதான் அர்த்தம். மார்க்கம் என்றால் வழி என்றுதான் அர்த்தம். அடுத்ததாக தியானத்திலேயும் பலவிதமான தியானங்கள் இருக்கின்றன. இத்தனையோ ஆழ்நிலை தியானம் ஒன்று இருக்கின்றது. மற்றது நீங்க சொன்ன மாதிரி வாசி யோகம் ஒன்று இருக்கின்றது. மற்றது குண்டலினி யோகம் ஒன்று இருக்கின்றது. இப்படி பலவிதமான தியான முறைகள் இருக்கின்றன. திருமந்திரத்திலேயும் பார்க்கலாம் நாங்கள் இதை பற்றி. அதே மாதிரி யோக நூல்களிலேயும் பார்க்கலாம் தியானம் செய்வதை பற்றி எல்லாம் இருக்கின்றது. தியானத்திலே அப்படி பல விதமான வழிகள் இருந்தாலும் நான் இரண்டை சொல்லுவேன். ஒன்று, ஓடி அலைந்து கொண்டிருக்கும் புலன்களை மனத்தை அடக்கி இழுத்து பிடித்து டிசிப்ளின் பண்ணி நிறுத்தி செய்கின்ற தியானம் ஒரு வகை. இன்னொரு வகையாக பார்க்கின்ற பொழுது அது ஓடி அலைகின்ற அந்த மனத்தை புலன்களை அது போகின்ற போக்கில் ஓட விட்டு அதை அவதானித்துக் கொண்டு, நான் சொல்லுவேன் இது பேர்ட்ஸ் ஐ வியூ செல்ஃப் என்று சொல்லுவேன். ஒரு பறவை உயரத்துல இருந்து கொண்டு கீழே பார்ப்பது மாதிரி என்னுடைய புலன்களை மன ஓட்டத்தை நானே பார்க்கின்றது. அப்படிப்பட்டது அதுதான் நாங்க கொஞ்சம் செய்கின்றது. அப்ப அது அப்படி ஓட்ட விட்டு, நான் சொல்லுகிறேன் கேட்டால் கொஞ்சம் அதுக்காக ஒரே அடியாக தரைகட்டு ஓட விடுவதில்லை. நான் சொல்லுவேன் ஒரு நீளமான கயிற்றிலே ஒரு மாட்டை அல்லது ஆட்டை கட்டி மேய விடுவது மாதிரி கொஞ்சம் போக்குற போக்கில விட்டு பிடிக்கிறதுன்னு எங்கட தமிழ்ல சொல்லுவாங்க. போக்குற போக்கில விட்டு பிடிக்கிறது, மெதுவாக சுத்தி 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 அது பிறகு கட்டுக்குள் வரும். அது இரண்டாவது முறையான தியானம். இந்த ரெண்டுக்கும் சில உத்திகள் இருக்கின்றன. தியானத்துக்கு வருவதற்கு உத்திகள், அதாவது சில டெக்னிக்ஸ் இருக்கிறது தியானத்தை கொஞ்சம் சுலபப்படுத்தி கொடுப்பதற்கு. அதுவும் சொல்லுவார்கள் அட்டாங்கம் என்று. முதலாவது இயமம், கொஞ்சம் பிசிக்கல் டிசிப்ளின் வேணும் தியானத்துக்கு. உதாரணமாக ஒரு இடத்துல ஒரு கதிரையிலேயோ அல்லது ஆசனத்திலேயோ ஒரு சில நிமிடங்களேனும் இருப்பதற்கு கொஞ்சம் பழகி கொள்ள வேண்டும். சில பேருக்கு அப்படி இருக்கல. அதுங்களுக்கு ஃபர்ஸ்ட் திங் இஸ் பிசிக்கல் டிசிப்ளின். ரெண்டாவது அப்படி இருப்பதற்கு லேசாக இருப்பதற்கு அதுங்கள வழிகள் இருக்கின்றன. அடுத்தது மென்டல் டிசிப்ளின். அது இங்க தியானத்துக்கு இருந்தாலும் மனம் எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கும். அது இரவுக்கு என்ன சமையல் என்றதுல இருந்து, இது முடித்த பிறகு எங்கே போக போகிறோம் என்றதுல இருந்து, நாளைக்கு என்ன செய்ய போகின்றோம் என்றதுல இருந்து, பிள்ளைகள், வேலை, குடும்பம், உலக செய்திகள், இப்படி பலவிதமானது போகும். அதை கொஞ்சம் கட்டுக்குள் கொண்டு வருவது. சொல்லுவார்கள் முக்கியமானது சீலிங் ஆஃப் டிசையர்ஸ். அது எங்களுடைய ஆசைகளுக்கு ஒரு உச்ச வரம்பு போடுறது. ஆசைகளை அடக்க வேண்டும் என்று இல்லை, ஒரு உச்ச வரம்பு. உச்ச வரம்பு என்று சொன்னால் எங்களால இயலுமானதை காட்டிலும் சற்று அதுக்கு கீழாக சொல்லுவாங்க. அபரிக்கிரகம் என்று இருக்கிறது. அபரிக்கிரகம் என்றால் இந்த மினிமலிசம் என்று சொல்லுவார்கள். லைஃப் ஸ்டைல மினிமலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் என்றது இப்பொழுது பிரபலமாகி கொண்டு வருகின்ற ஒன்று. நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள். வாழ்க்கையிலே எங்களுக்கு மிக அத்தியாவசியமானவற்றை மட்டும் நுகர்வுக்கு எடுத்துக்கொள்வது. ஒரு ஆடை அல்லது உடுப்பு ஒன்று வேண்டினால் அது கிழிந்து பாவித்து நைந்து போன பிறகுதான் அடுத்தது வரும். பசித்த பிறகுதான் உணவு வரும். பசிக்குதான் சாப்பிடுறது.
அதே மாதிரி ஒவ்வொன்றிலையும் ஒரு மினிமலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல், இது அபரிக்கிரகம் என்று சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு இல்லாவிட்டாலும் எங்களால் இயலுமானதையும் விட குறைவாக எங்களுடைய செலவுகள், மற்றது கொண்டாட்டங்கள், களியாட்டங்கள் அது கொண்டு வரது சீலிங். இது மென்டல் டிசிப்ளின், இதை சொல்லுவார்கள் நியமம். அடுத்தது பிரத்தியாகாரம், எப்பொழுதும் வெளியிலே தான் முதல் தேடுவது வளமை. நாங்கள் பொதுவாக சொல்லுவோம், இந்த தியான குரூப்ல நல்லா இருக்குது, அங்க அந்த குருவிடம் வந்து அவர் நல்லா சொல்லித்தாரார், இந்த கோயிலுக்கு போனா நல்லா இருக்கும், இந்த கடவுள் மிகவும் சக்தி வாய்ந்தவர், இப்படி எல்லாம் நாங்கள் ஒவ்வொன்றாக போவோம். அதுல தப்பில்லை, போகத்தான் வேணும். ஆனால் போயிட்டு பிறகு மெதுவாக எங்கள் உள்ளுக்குள்ளேயே இருந்த இடத்திலேயே இருக்கின்றது என்பதை மெல்ல உணரத் தொடங்க வேண்டும். சொல்லுவார்கள், ரன்னிங் இஸ் நெசசரி to know running is not necessary. Running is necessary to know running is not necessary. பொதுவாக வாழ்க்கையில முதல் பகுதியில் அப்படித்தான். படிப்பு, பிறகு வேலை, பிறகு உழைப்பு, பிறகு பிள்ளைகள், குடும்பம், வசதி, வாய்ப்பு, பிள்ளைகளுடைய இப்படி எல்லாம் ஓடி 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 இடங்களை பார்ப்பது, கோயில்களுக்கு போவது, அதெல்லாம் செய்து போட்டு கடைசியாக நெடுகமே இப்படி வெளியிலேயே ஓடிக்கொண்டிருக்க முடியாது. உள்ளுக்குள்ளே தேடல் வேண்டும். பிரத்யாகாரம், உள்முகமாக திரும்புதல். அடுத்ததாக தாரணை என்பது ஃபோக்கஸ் அண்ட் கன்சன்ட்ரேஷன். கொஞ்சம் உழவுனாலும் ஓட விட்டிருந்த மனத்தை இப்போ அந்த கைத்திலே நிற்கிற அந்த மாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக கைத்தை இழுத்து கிட்ட கொண்டு வரது மாதிரி எங்களுடைய இந்த கன்சன்ட்ரேஷன் அண்ட் ஃபோக்கஸை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்கு கொண்டு இழுத்து கொண்டு வர வேண்டும். அந்த 4 படிநிலைக்கு பிற்பாடு அதோட சேர்த்து செய்ய வேண்டிய 2 விடயங்கள் உண்டு. ஆசனம். ஆசனம் வந்து இந்த உடம்பை வந்து கொஞ்சம் இலகுவாக லேசாக வைத்திருக்க வேண்டும். உடம்பு நமக்கு பாரமாக, சுமையாக, வலியாக, வேதனையாக, வருத்தமாக இருக்கக்கூடாது. இருந்தால் இவ்வளவு நேரத்தை செய்த படிமலகளிலும் சிக்கல் வரும், இருக்க இயலாது. மனத்துல இருந்தால் அந்த உடம்புல இருக்கிற வலியும் பாரமும் நோயும் தான் இழுத்து கொண்டிருக்கும் எங்களை. அப்ப மனத்தை இங்கால திருப்புறதெல்லாம் கஷ்டமா இருக்கு. ஆகவேதான் ஆசனத்தை செய்ய வேண்டும். சிறு வயதிலேயே பழகி கொண்டு வந்தால் பிறகு எங்களுக்கு தேவையான ஆசனங்கள், உடலுக்குரிய ஆசனங்களை செய்து கொண்டு வர, உடல் என்றால் அதற்கு உபாதைகளும் வரத்தான் செய்யும். ஆனாலும் இலகுவானவர்களை, அதாவது வந்து எங்களுடைய டு கீப் த பாடி in a conducive state, சொல்லுவார்கள் என்ன கேட்டால், to keep the body in a pristine state, to be conducive for our spiritual practice. இந்த உடம்பை இயலுமான வரைக்கும் மிக திருத்தமாக சிறப்பான முறையில வைத்திருக்க வேண்டும் எங்களுடைய ஆத்மீக சாதனைகளை செய்வதற்கு. அதான் திருமண சொல்லுவார், உடம்பினை முன்னம் இழுக்கண்டிருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்புள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பை யானிருந்து ஓம்புகின்றேனே என்று சொல்லுது. இப்ப இங்க யோகா என்கிறது இதுல வந்து ஆசனங்கள் இந்த உடலை இலகுவாக லேசாக வைத்திருப்பதற்கும், நோய் வருத்தங்கள் உபாதைகள் வருவதை பின்போடுவதற்கும், அப்படி வருகின்ற நோய்களுடைய தாக்கத்தை தவிர்ப்பதற்கும், அவற்றினுடைய வலிகளை தாங்குவதற்கும் குறைப்பதற்கும் உதவும் ஆசனம். அடுத்தது பிராணாயாமம், மூச்சு பயிற்சி. இந்த மூச்சை நாங்கள் அவதானிக்கிற மாதிரி இந்த வாசி யோகம் என்றது இந்த அவதானம் மட்டுமில்லை, மூச்சை இழுத்து நிறுத்தி வெளிவிட்டு பிறகு மீண்டும் இழுத்து நிறுத்தி வெளிவிடுவது. இதுல நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. இழுக்கின்ற அளவு, நிறுத்துகின்ற அளவு, இதை வந்து ஒரு தெரிந்தவர் மூலமாக செய்ய வேண்டும். பொதுவாக நான் சொல்லுவது, இந்த தியானத்துல இருக்கின்ற பொழுது, பொதுவாக இதை செய்கின்ற பொழுது முதல்ல எங்களுக்குள்ள மனத்துக்குள்ள நிறைய உலக வாழ்க்கையில் இருக்கிற எங்களுக்கு மனத்துக்குள்ள நிறைய எண்ணங்கள், அலைகள், தாக்கங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். கொஞ்சம் ஆசை இருக்கும், கோபம் இருக்கும், இன்னும் செய்ய வேண்டிய வேலைகளை பற்றிய எண்ணங்கள் இருக்கும். அதை எல்லாவற்றையும் இந்த வெளி மூச்சோட வெளியில விடுவோம். ஒவ்வொரு முறை வெளி மூச்சு போகைக்குள்ளே ஆழமா எடுத்து விடையக்குள்ள எங்களோட மனசுல இருக்கிற ஆசைகள், தாபங்கள், கோபங்கள், ஏமாற்றங்கள், கவலைகள், all the negative thoughts எல்லாத்தையும் அப்படியே வெளியில விட்டு உள்ளுக்கு எடுக்கிற மூச்சோட பாசிட்டிவ் தாட்ஸ், அமைதி, சாந்தி, இன்பம், பொறுமை, தயை,
இது எல்லாவற்றையும் உள்ளுக்கு எடுத்து நிரப்பி பிறகு உள்ளுக்கு இருக்கிற மிச்சத்தையும் வெளியில விடுவது. ஒரு உள்ளுக்கு இருக்கிற ஒரு கடைதல், அகமர்ஷனம் என்று சொல்லுது. மார்ஷனம் என்றா கடைதல். உள்ளுக்க கடைஞ்சு அந்த உள்ளுக்க இருக்கிற அந்த நெகட்டிவிட்டி எல்லாவற்றையும், சிந்தனைக்கு வரக்கூடிய எல்லாவற்றையும் வெளியில வென்டிலேட் பண்ணி வெளியில விடுறது. உள்ளுக்கு இந்த பாசிட்டிவ் தாட்ஸ் அண்ட் எனர்ஜி அதோட நிரப்புறது. இது பிராணாயாமத்தின் ஒரு வகை பயிற்சி. அதே மாதிரியாக இழுத்து நிறுத்துறதுலேயே 8 மாத்திரை 24 அப்படிலாம் நிறைய பெருமுறை இருக்குது. அது ஒவ்வொரு குருமுறைக்கும் வித்தியாசப்படும். நான் செய்வது ஈக்குவலானது. பொதுவாக எங்களுக்கு தீட்சையிலே 11 மந்திரங்கள் இருக்கின்றன. அப்ப ஓம் நம சிவாய மாதிரி 11 மந்திரங்கள் இல்லை ஓம் நம சிவாய சொல்லலாம். நான் அந்த மந்திரத்தை சொல்லி வலது மூக்கால உள்ளுக்கு எடுத்து அதே மந்திரத்தை மனசிலே சொல்லி உள்ளுக்கு அதே அளவுக்கு 11 மந்திரம் சொல்லி நிறுத்தி 11 மந்திரம் சொல்லி மனதுகளை சொல்லி கொண்டு வெளியிலே விட்டு வெளியில விட்டு அதே நாசியால 11 மந்திரம் சொல்லி மூச்சை மெதுவாக உள்ளுக்கு இழுத்து பிறகு அதே 11 மந்திரம் சொல்லி நிறுத்தி 11 மந்திரம் சொல்லி வெளியிலே விடுவது ஒரு சுற்று பிராணாயாமம். இது நான் செய்து கொண்டு வருகின்ற முறைமை. இது ஆர்மோனாளருடைய நித்திய நட்டான விதியில இருந்த முறைமையை நான் செய்து கொண்டு வருகின்றேன். அதே மாதிரி ஒவ்வொரு குருமார் வித்தியாசமா சொல்லிக் கொடுக்கிறது இருக்கிறது. அடுத்ததாக இந்த பிராணாயாமத்துக்கு பிறகு எங்களுக்கு தியானம் என்றது வருகிறது. 7வது படிநிலையில, யோகத்தில 7வது படிநிலையில இந்த தியானம் வருகிறது. இப்ப எடுத்தா போல சடார் என்று நாம் தியானம் என்று போயிருந்தால் சற்று கடினமாக இருக்கும், அல்லது சில வேளை வராவிட்டால் மாற்றமாக இருக்கும். அப்புறம் தியானத்திலேயே மெதுவாக முன்னேறி அதிலே ஒருமித்து ஒன்றி, நீங்க சொன்னீங்களே இந்த சுவாசத்தை மறக்கின்ற நிலை, தன்னை மறக்கின்ற அந்த நிலை சமாதி, அதுக்கு போறது அடுத்த நிலையாக இருக்கின்றது. இது தியானம். அப்ப இவ்வளவு டிசிப்ளின்ஸ் இருக்கேக்குள்ள எங்களுக்கு ஒரு கேள்வி வருகின்றது. அப்ப எங்களுடைய வாழ்க்கையிலே பார்த்தால் இந்த படிமுறையின்படி போகக்கூடியவர்கள் இத்தனை பேர் இருக்கின்றனர். பொதுவாக பாருங்கள், இந்த மெடிடேஷன் குரூப்லேயே ஒரு கொஞ்சம் பேர், கொஞ்சம் படித்தவர்கள், கொஞ்சம் வாழ்க்கையில மற்ற இதுகள்ல ஓரளவுக்கு செட்டில்ட் ஆனவர்கள் தான் இதுல இப்படி இருந்து கொஞ்ச நேரம் தியானம் செய்து இதெல்லாம் செய்யக்கூடியதா இருக்கும் இல்லையா? அன்றாட வாழ்க்கையிலே ஹேண்ட் டு மவுத் லிவிங் என்று சொல்றது. ஓடி ஓடி ஒரு வேலை 2 வேலை என்று உழைக்கிறது, பிள்ளைகளை கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல விட வேணும், பிறகு அடுத்த பிள்ளை ஏற்றி டான்ஸ் கிளாஸ்ல விட வேணும், பிறகு வேலைக்கு போக வேணும், பிறகு இடையில சில இந்த சமூக கடமைகள் இருக்கு, உங்களுடைய கல்யாண வீடு, பிறந்த நாள் என்று இருக்கும், பிறகு வீட்டுக்கும் இடையில இருக்கும் இல்லையா? வீட்டுல இருக்கிற வீடு கிளீனிங்ல இருந்து குக்கிங்ல இருந்து இவ்வளவு வேலைகளுக்குள்ளேயும் இப்படி ஒரு இடத்துல மூளையில இருந்து மூக்கை பிடித்து இழுத்து இருப்பதற்கு எங்களை எத்தனை பேருக்கு வசதி வாய்ப்பாக இருக்கும் என்ற ஒரு கேள்வி வருகின்றது. அப்ப அவர்கள் என்ன செய்கிறது என்று கேட்டால், நாங்கள் ஊரிலேயே பார்த்திருப்போம். நாங்கள் பிறந்து வளர்ந்த சூழலில் எங்களுடைய அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, பெரியப்பா, பெரியம்மா, குஞ்சியப்பூ, குஞ்சாச்சி, சீனியப்பூ, சீனியம்மா, இப்படி எல்லாரும் கன பேர் இருந்திருப்பார்கள். இப்படி இந்த தியானத்துல இருப்பவர்கள் வலு குறைவாகத்தான் இருந்திருக்கும். அவர்கள் பொதுவாக பக்தி மார்க்கம் என்றால் இந்த இறைவன் ஒன்றுல பிடிச்சு கொள்ளுவார்கள். தங்களுடைய இறைவனை, இந்த பிள்ளையாரப்பா, இந்த முருகன் அல்லது இந்த அம்மாளாச்சி என்று பிடித்து கொண்டு, அதுதான் அவர்களை அந்த மாடு கட்டி இருக்கிற தறி மாதிரி, அதுதான் அவர்களுடைய கட்டுத்தறி. ஆனால் அந்த கட்டுக்குள்ள இருந்து இந்த எல்லாவற்றையும் செய்வார்கள். வேலைக்கு போறதும் இருக்குது, பிள்ளைகளை பார்க்கறதும் இருக்குது, சண்டை பிடிக்கிறதும் இருக்குது, கவலைப்படுறதும் இருக்குது, இழப்புகள் வரும், துயரங்கள் வரும். ஆனால் இந்த கட்டை அறுக்க மாட்டார்கள் ஒரு நாள். அந்த இறைவன் என்கின்ற ஒரு தரையிலே கட்டப்பட்ட ஒரு கயிற்றிலே தான் அவருடைய வாழ்க்கை சுத்தி சுத்தி கொண்டு இருக்கும். அவருடைய வாழ்க்கை ரிவால்வ் அரவுண்ட் இட், அதை சுத்தி சுத்தி வரும். அதை கொண்டே கொஞ்சம் கொஞ்சமாக மேல வரும். அந்த இறையை அவர்கள் இறையை தேடுவதோடு இறையையும் தேடு என்று சொல்லுவார்கள். எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கும். அது பக்தி மார்க்கம். கொல்லன்னு எழும்பினோடனே முகத்தை கழுவி திருநீற்றை பூசி ஒரு விளக்கு ஏற்றி அம்மாளாச்சி என்று கும்பிடுவார்கள். இயலுமெண்டா ஒரு தேவாரம் திருவாசகம் படிப்பார்கள். உடனே கையில விளக்கு மாத்த எடுத்துக்கொண்டு வேலையை தொடங்கிடுவார்கள் இல்லையா? அல்லது அடுப்பை மூட்டி தீர்த்தணி என்று தொடங்கிடுவார்கள். பிறகு பொழுது போட்டவுடன் கையை காலை கழுவி விளக்கு ஏற்றி இருந்து இயலுமெண்டா ஒரு தேத்திரம் படிப்பார்கள். 7 மாணவர்கள் ஒரு கோயில்ல போய் ஒரு சுத்தி சுத்தி கும்பிட்டு ஒரு பூவை கொடுத்து அதை கொடுத்து விடுவார்கள். இது பக்தி மார்க்கம்.
2 மார்க்கங்கள்லையும் இருக்குது, தியானத்திலையும் பல இருக்குது. இதுல குரு என்பது இதுல உண்ட கவனிக்க வேணும். எங்களுடைய ஆன்ம முன்னேற்றமும் ஆன்ம விடுதலையும் சல்வேஷன் என்று சொல்றது. சல்வேஷன் இஸ் காட்ஸ் ஒர்க், இறைவனுடைய வேலை. அவருடைய 5 தொழில்கள்ல அருளல் என்பது அவருடைய தொழில், அவருடைய தொழில். ஆனால் நாங்கள் அதை புறக்கணிக்காமல் ரிசப்டிவாக இருக்க வேண்டும். அப்ப நான் சொல்வது என்னென்று கேட்டால், இறுக்கமாக இதை பிடித்து அதை பிடித்துக் கொண்டு கூட தேவையில்லை. ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுடைய உடல்நிலை, மனநிலை, அவர்களுடைய குடும்ப சூழல், தொழில், சமூக கட்டமைப்பு, அவர்களுடைய வயசு, அனுபவம் ஏற்ற மாதிரி அந்த ஆன்மீகம் ஒரு பூ பூக்குற மாதிரி வரும். அதிலே இறைவனை அதுல போகின்ற பொழுது அதற்குரிய வழிகாட்டல், அதற்குரிய தகவல் அந்தந்த நேரத்துக்கு இது சரி. இது எப்படி என்ன, ஒரு டாக்டர் மருந்து கொடுக்குற மாதிரி. உதாரணமாக பிரஷர் என்று சொன்னால், ஹை பிரஷர் என்று சொன்னால் பிரஷருக்கு எத்தனையோ மருந்து இருக்கு. அட்டினோல் இருக்கு, ஹைட்ரோக்ளோரோஸ் இருக்கு, ப்ரோப்பரனோல் இருக்கு, அட்கிபிள் இருக்கு, பெரண்டோபல் இருக்கு, இப்படி நிறைய இருக்கு. ஆனா எல்லாருக்கும் வைத்தியர் ஒரே மருந்தை கொடுக்கறது இல்லை தானே. பிரஷர் இருக்கிற எல்லாரும் இங்கால வாங்கோ, உங்களை எல்லாருக்கும் இதே மருந்தாண்டு கொடுத்துரும். ஒவ்வொருத்தருக்கும் அவர்களுடைய வயசு, அவையால இது அஃபோர்ட் பண்ண இயலும், அவர்களுக்குரிய வெற்ற மருந்துகள் என்ன எடுக்கிறார்கள், அவர்கள் உடல்நிலை, அவருடைய கிட்னி ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு, லிவர் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு, ஹார்ட் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது, டயபெட்டிஸ் இருக்கு, இதெல்லாம் பார்த்துத்தான் ஒவ்வொருத்தருக்கும் மருந்து கொடுக்குறது. அதே மாதிரித்தான் இந்த பக்தி மார்க்கம், தியான மார்க்கம், பல்வேறு தியான முறைகள். குருவும் அப்படித்தான். அவர் பெனேஷியா மாதிரி வார எல்லாருக்கும் இதுதான் என்று சொல்லுகிறது அல்ல. அவர் அந்தந்த மாணவனுக்கு அல்லது அந்தந்த நிலையில் இருக்கிறவருக்கு எது தேவையோ அதை அவரவருக்கு அந்தந்த நிலையிலே சொல்லிவிடுவார். குறி அறிவிப்பான் குருவர நாமே. சைவ பாரம்பரியத்துல குரு பேபி சிட்டிங் கிடையாது, வச்சு கொஞ்சம் கொஞ்சம் வயதுன்றது கிடையாது. அந்த நேரத்திலே அந்த ஒரு வசனத்தை அல்ல ஒரு மார்க்கத்தை காட்டி போட்டு போக அதுவே இவருக்கு கடைசி வரைக்கும் போதுமானதா இருக்கும். இல்லாவிட்டால் அடுத்த நிலைக்கு அவரோ என்னோட குருவோ வழிகாட்டு. இதுதான் இந்த முறை. நன்றி, அருமையான விளக்கம். எத்தனையோ அதுல ஒரு கேள்வியில எத்தனையோ ஆன்சர் நீங்க தந்துட்டீங்க. அந்த அட்டாங்க யோகத்தை பற்றி அது அறிந்திருக்க வேணும் எல்லாரும் என்பதை நீங்க அழகாக எடுத்து கூறினீர்கள். மிக்க நன்றி. இப்பொழுது மற்றவர்களிடம் எத்தனையோ பேர் கையெழுத்தினார்கள், அவர்கள் கேள்வி கேட்கட்டும். இப்பொழுது கவிஞர் புகனேசன் ஐயாவை அழைக்கின்றேன், சீம் சரையிலிருந்து. நன்றி ஐயா. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஐயா, உங்கள் அம்மாவுக்கு கொடுத்த பதில் மிகவும் சிறப்பாக இருந்தது. நானும் 2 வினாக்களை கேட்க உள்ளேன். அது 2ம் கேட்டால்தான் முழுமையாக அதை விளங்கிக் கொள்ள முடியும். அதற்கு முதல் அம்மா கேட்ட கேள்விக்கு உரிய நீங்க சொன்ன பதிலை ஒட்டி நான் ஒரு சிறு கருத்தை சொல்லிட்டு கேள்வியை கேட்கிறேன். ஏனென்றால் நீங்கள் சொன்ன விடயங்களை நான் முன்னுக்கே ஆராய்ந்து பார்த்தேன் எனது மனதிலே பலகாலமாக. அந்த நான் இப்ப சொன்ன வசனம் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கின்றதான் நான் எனது மனதில் எப்பொழுதும் நிறுத்திக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் இந்த எங்களுக்கு துன்பம் வரும்போது நான் மற்றவர்களை பற்றி சொல்ல முடியாது, எனது அனுபவத்தை சொல்லுகின்றேன். எனக்கு துன்பம் வரும் பொழுது எனது எண்ணத்தில் இருந்த அந்த துன்பத்தை விரட்டி அடிப்பதற்கு நான் எந்த நேரம் இறைவனைத்தான் நினைப்பது, சிவனை நினைப்பது. அதுதான் எனது தியானமாக நான் கருதுகின்றேன். நான் நினைக்கின்றேன் மாணிக்கவாசர் அதைத்தான் சொல்லியிருக்கிறார், இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள். அதாவது இறைவனையே நீங்கள் எந்த நேரமும் நினைத்துக் கொண்டிருந்தால் அது தியானம் தானே. ஆனால் அதை நான் கர்ம யோகம் என்று ஒரு பெயர் வைத்து நானாகவே கூறுகின்றேன். எனது கர்மங்களை செய்யும் பொழுது ஏதாவது தடங்கள் ஏற்பட்டாலோ, எனது மனதிலே எனக்கு துன்பங்கள் அதிகம் ஆனபடி அந்த துன்பங்கள் வரும் பொழுது அந்த இறைவனது நினைவு யாத்திரையில் நான் இருப்பதுண்டு. அதைத்தான் நான் ஒரு தியானமாக கொள்ளுகிறேன் என்று கூறிவிட்டு, முதலாவதாக மாணிக்கவாசர் பற்றி ஒரு கேள்வியை கேட்டுட்டு பிறகு நான் பதிவசு வாசத்துக்கு முதல் கேள்வியை கேட்கிறேன். நீங்கள் அதுக்கு பதில் சொன்னா போல் 2வது கேள்வி கேட்கிறேன் ஐயா. அப்ப இந்த மாணிக்கவாசர் திருப்பெருந்துறையை கட்டியபடியா நான் அந்த கோயிலுக்கு அடிக்கடி போவதுண்டு. ஆவடியார் கோயில் என்று இப்ப கூறுகின்றார்கள். அங்க ஒரு சிறப்பு என்னென்றால், அங்க சிவனை பற்றி ஒருவருக்கும் கவலை இல்லை. மாணிக்கவாசகருக்கு தான் பூசை, மாணிக்கவாசகருக்கு தான் தேர் என்றது. ஏன் அப்படி செய்வார்கள் என்று நான் யோசிப்பதுண்டு. யோசித்துட்டு இந்த திருவாசகத்தை எடுத்து படிக்க துவங்கினேன். இறுதியாக நான் இதே கேள்வியை
பலரிடம் கேட்டு இதுவரையில் ஒருவரும் சரியான முறையில் பதில் சொல்லவில்லை. உங்கள் அனுபவத்தின்படி கூறுங்கள் ஐயா. அவர் இறுதியாக அச்சோ பதிகத்திலை எல்லாருக்கும் தெரிந்த பாடல்தான். முத்தினறி அறியாத மூர்க்கருடும் இயல்வேனை பத்தினறி அறிவித்து பலவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என்னை ஆண்ட. அதுதான் எனக்கு பிடித்த வரி. அத்தன் என கருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோரை. அதாவது அவர் சொல்லுகிறார், சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட. தன்னையே சிவமாக்கினாராம் சிவன். அது என்றால் அப்ப நாங்கள் மாணிக்கவார் ஈக்குவல் டு சிவனா என்றதான் கேள்வி. நன்றி. ஒன்று, முதலாவதாக நீங்கள் திரு விளக்கம் ஒன்று சொல்லீர்கள், அதுக்கு நன்றி. இந்த துன்பங்கள் அதிகமாக இருக்கின்ற பொழுது திருப்பியும் மகாபாரதத்தான் போகின்றேன். மகாபாரதத்திலே மகாபாரத போர் முடிந்து திருப்பி அஸ்தினாபுரத்துக்கு வந்து பட்டாபிஷேகம் எல்லாம் செய்து வைத்துவிட்டு கிருஷ்ணர் விடைபெறுகின்றார். அந்த காலத்து பயணங்கள் எங்களுக்கு தெரியும். குதிரை, மற்றது தேர், அப்படித்தான். கிருஷ்ணர் இருப்பது துவாரகா, குஜராத் பட்டினம். அது இந்திய மேற்கு கடற்கரை ஓரத்துல இருக்கிற ஒரு பட்டினம். அதன் ஒரு பகுதி கடல்ல அழிஞ்சிட்டது. இது நடந்தது வந்து டெல்லிக்கு கிட்ட, அஸ்தினாபுரம் இன்றைய டெல்லிக்கு. அப்ப அவ்வளவு தூரம். இதுதான் அவருடைய யோசிக்கிறார். குந்தி தேவி அவர் புறப்படும் பொழுது, உங்களுக்கு தெரியும், எங்களோட வீட்டுல அன்புக்குரியவர்கள் வந்தால் எங்களுடைய பண்பாட்டில் கொண்டு அவர்கள் வாசல் வரை போய் வெளிவிடுவோம். என்ன வீட்டுல கதைத்தை விட சில வேளை வாசல்ல வச்சு கதைக்கிறது நிறைய கூட வெளியில. அதே மாதிரி குந்தி தேவியும் கிருஷ்ணர் தேர்ல ஏறிட்டார். அவ பின்னாலேயே வந்து அவரை பேசி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் ரெண்டு பேருக்கும் தெரியும் இதுதான் தங்களுடைய கடைசி சந்திப்பு. அவ்வளவு மைல்களை கடந்து கிருஷ்ணர் திருப்பி வருவதற்கு சந்தர்ப்பம் இருக்காது. குந்தி தேவியும் தன்னுடைய வயதான பருவத்துக்கு வந்துட்டா அவவும் போக மாட்டார். குந்தி தேவி கிருஷ்ணருக்கு அத்தை. அப்ப கிருஷ்ணர் கேட்கிறார் குந்தி தேவிய, உனக்கு என்ன வேணும் கேள், உனக்கு என்ன வேணும் கேளுன்னு கேட்கிறார். கேட்க கிருஷ்ணா, குந்தி தேவி சொல்றா, கிருஷ்ணா எனக்கு ஒன்றும் தர வேண்டாம். இவ்வளவு நாளும் போல வளமை போல எனக்கு துன்பங்களையே தந்து கொண்டிரு, நான் உன்னையே நெச்சு கொண்டிருப்பேன். நீ துன்பங்களையே தந்து கொண்டிரு, நான் உன்னையே நெச்சு கொண்டிருப்பேன் என்று சொன்னதாக. அதே மாதிரி துன்பங்கள் வந்து எங்களுக்கு வருகின்ற பொழுது உண்மையாக துன்பங்கள் என்பது எங்களோட பெர்செப்ஷன், ஹவு அதை எப்படி பார்க்கிறோம் என்றதுலதான் இருக்கிறது ஒரு பெர்செப்ஷன். ஒருவருக்கு துன்பமாக இருப்பது இன்னொருவருக்கு ரிலீஃபாக இருக்கு. நாங்கள் வீடுகளிலேயே பார்த்திருக்கிறோம். ஒரு உதாரணம் சொல்லுகின்ற என்னுடைய குருநாதர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா, அவர் சிதம்பரத்திலே இருந்தவர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே அனட்டமி டிபார்ட்மெண்ட்ல பேராசிரியர் இருந்தார். அது ஒரு டீச்சிங் குவார்டர்ஸ்ல ஒரு எளிமையான வாழ்க்கை. அவர் 90 வயதுக்கு மேல் இருந்து ஒரு வருடத்துக்கு முன்னர் தான் அவர் தேக வியோகமானார். அப்ப அவருடைய தமையனார் ஊர்ல இருக்கிறார். அவர் இவரை விட வயசு அப்பவை. நான் போற பொழுதுக்கா சொன்னார், தமையனார் வந்துட்டு போனார் என்று. அவர் சொன்னார், தமையனார் ஊர்ல இருக்கிறார், அவருக்கு மனைவி எல்லாரும் இருக்கிறார்கள். அப்ப தமையனார் இவரிடம் தந்து தங்கி இருந்தாராம். என்னுடைய குருநாதருக்கு தமையனாரை சொன்னாராம், டேய் நீ கொடுத்து வச்சவன் என்று சொன்னாராம். என்னுடைய குருநாதருடைய மனைவியார் முதலே காலமாயிட்டா. அவருடைய படம் இருக்குது, பார்த்திருக்கிறேன். உணவு உண்ணும் பொழுது அவவுக்கு ஒரு கொஞ்சம் எடுத்து வச்சு ஒரு பிரார்த்தனை பண்ணி போட்டுத்தான் அவர் சாப்பிட்றதையும் பார்த்துருக்குறேன். அப்ப இவர் வந்து சொன்னாராம், நீ கொடுத்து வச்சவன், உனக்கு பொண்டாட்டி போட்டா முதலே, நீ சுதந்திரமாக நெச்ச இடத்துக்கு போய் வெளியில சுத்தி கொண்டு வர, என்ன வீட்டை விட்டு படியை விட்டு இறங்க விட இனம் இல்லை. போனா அங்க விழுந்துடுவீங்க, இங்க விழுந்துடுவீங்க, காலை உடைச்சிடுவீங்க, கையை உடைச்சிடுவீங்க, வீட்டுல இருங்கன்னு ரொம்ப கட்டுப்பாடு இருக்குது என்று சொன்னார். சொன்னார், இவருக்கு மனைவி போனது ஒரு இழப்பாக இருக்குது. அவர் அதை ஒரு சுதந்திரமாக பார்க்கிறார். மனைவி இருக்கிறார் சுதந்திரமாக பார்க்கிறார். ஆகவே இந்த துன்பம் என்பதும் நாங்கள் எப்படி பார்க்கிறோம் என்பதில் தான் அது இருக்கு. ஒன்று. மற்றது இதுல இருந்த பிறகு துன்பம், இன்ப துன்பம் இரண்டிலுமே இறைவனை நினைக்கின்றது ஒன்று வர வேண்டும். அடுத்தது இந்த நினைப்புன்றதே இல்லாமல் திருக்குறள் ஒன்று இருக்குது,
அது ஒரு காதலன் காதலி காமத்து பாடல வரும். இவர் சொல்லுவார், அவ கொஞ்சம் கோபமா இருக்கிறார், வேற ஒரு ரீசன் ஊடல் என்று சொல்லுவார்கள். இவர் சொல்லுவார், நான் உன்னைத்தான் நினைச்சேன் நான். அவ கேட்பாலாம், நீ இப்ப மறந்திருந்ததால் தானே நினைச்சாய் என்று கோவிப்பாளாம். மறந்திருந்ததால் தானே நினைத்தாய் என்று. அப்படி அந்த இடையறாது அந்த இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்கான் என்று துன்பம் இன்பம் எல்லாவற்றிலுமே இருக்கின்ற நிலை கொண்டு அந்த வாழ்க்கையில அந்த படிமுறையில வரும். அதற்கு எங்களை புடம் போடுறதா எங்களோட இன்ப துன்பம் வாழ்க்கை அனுபவங்கள் பிறவிகள் எல்லாம். மாணிக்க வாசகருடைய ஆவுடையார் கோயில் ஒரு சிறப்பான தனித்துவமான கோயில். எங்கள் எல்லாருக்கும் தெரியும், மாணிக்க வாசகரே தனித்துவமானவர். அவர் முதலாவதாக அவர் 63 நாயன்மார்களுக்கு இல்லை, அவர் 63க்கு அப்பாலதான் வச்சிருக்கணும். மற்றது அவருடைய அதற்கு பல காரணங்கள் சொல்லுகிறார்கள். ஆனா அது எங்களுக்கு எவ்வளவு பிரயோசனமா இருக்குன்னு தெரியல. ஏன்னா நீங்கள் இந்த விடையை சொல்லுகின்றீர்கள். அதாவது அடியவரை இறைவனை அடைந்த அடியவர்களை வணங்குவதும் இறைவனை வணங்குவதற்கு சரி. அது சில வேளை இறைவனை வணங்குவதோட அடியவர்களை வணங்குவது மிக சிறப்பானதாகவும் இருக்கு. ஔவையார் சொல்லுவா ஒரு இதுல என்னன்னு கேட்டா, முருகப்பெருமான் நாவல் பழம் கொடுத்த கதை எங்களை எல்லாருக்கும் தெரியும். அல்ல ஔவையாருக்கு அரியது எது, எளியது எது, இனியது எது, பெரியது எது என்றெல்லாம் கேட்பினோம். பெரியது எது என்று கேட்க சொல்லுவார், பெரிது பெரிது புவனம் பெரிது, இந்த உலகமாய் பிண்டம் பெரிது. புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகனோ கரியமால் உந்தியில் உதித்தோ, கரியமாலோ அலைகடல் துயின்றோம், கடல் அலைகடலோ குறுமுனி அங்கையில் அடக்கம். அகஸ்திய முனிவர் புராண வரலாற்றில் இந்த கடலையும் அப்படியே ஒரு தன்னுடைய உள்ளங்கையில் எடுத்து உறிஞ்சி கொடுத்தாருன்னு சொல்லி புராணக்கதை கொண்டு இருக்கு. அப்ப குறுமுனி அங்கையில் அடக்கம். குறுமுனியோ சிறு கலசத்தில் பிறந்தோன். அகஸ்திய முனிவர் ஒரு குடத்திலேதான் குழந்தையாக, இந்த காலத்து டெஸ்ட் பேபி என்ன மாதிரி சொல்லுங்க வேணப்ப, அப்படி ஒரு குடத்திலே பிறந்தாருன்னு சொல்லுவார்கள். சிறு கலசத்தில் பிறந்தோன். கலசமோ புவியில் சிறு மண். இந்த பூமியின் ஒரு மண் தான் அந்த கலசம், மண் குடம். புவியோ அரவினுக்கு ஒருதலை பாரம். ஆதிசேஷன் என்கின்ற அந்த 1000 தலை நாகம் இந்த பூமியை தாங்குகின்றது என்பது மரபு. சில பேர் இந்த மரபெல்லாம் கேட்பார்கள். ஆதிசேஷன் என்றது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இருபரிமாணத்துக்கு ஒரு டயக்ராம் ஒன்று கூடினா ஒரு வட்டமாக பூமியை போட்டால் அதுல 2 விசை வரும். ஒன்று மைய நாட்ட விசை சென்ட்ரி பீட்டல், மற்ற மைய நீக்க விசை சென்ட்ரி பியூகல், அந்த ஈர்ப்பு விசை என்று சொல்லுவோமே. அந்த 2 விசையிலேருந்தான் பூமி அப்படியே சுத்தி கொண்டிருக்குது. அது 2 விசைகள் சமநிலை 2 சமவா வந்தா பூமி அந்த இடத்துல நின்றுடும். அதோட அதுல பல விசைகள் இருக்குது. அந்த 2 விசை, 2 விசைகளையும் டயக்ராமா போட்டா உண்டு இப்படி வரும், அந்த விளிம்போட பரிதியோட மற்றது இப்படி வரும். பார்த்தா 1000 தலை நாகம் வரும் உங்களுக்கு, அதோட கூட வரும், தான் தாங்குறது. அப்ப அரவினுக்கு ஒரு தலை பாரம். அரவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம். அதுக்கு மேலும் தத்துவ விளக்கம் இருக்க தேவையில்லை. இந்த அரவ் என்பது சொல்றது பாம்பு. எங்களுடைய சைவ சமயத்திலே இருக்கிற கடவுளர்கள் எல்லாரும் பாம்பு வச்சிருக்கணும். பெருமானுக்கு அரவாபரண 2 பெயர், முருகனுக்கு காலடியில பாம்பு, பிள்ளையாருக்கு அரஞான் பாம்பு, விஷ்ணுவுக்கு படுக்கை பாம்பு, அம்பாளுக்கு தலைக்கு மேல ஆபரணமாக பாம்பு. அப்படி எல்லாம் எல்லாருக்கும் பாம்பு இருக்குது. இந்த பாம்பு இந்த உலக படைப்புக்கு மூலமாயிருக்கிற ஜட சக்தி, மாயை என்று சொல்வது சைவம். அது இறைவனுக்கு ஒரு அணிகலன் மாதிரி. இறைவனோட பிரிப்பின்றி ஒன்றாயிருக்கிற சக்தி சிற்சக்தி, அது பார்வதி. ஆனா இறைவனிடமிருந்து பிரிந்து தேவையான பொழுது இறைவன் பாவிக்கிறது. நாங்க பீனை கண்ணாடி மாதிரி அந்த மோதிரம் மாதிரி அணிகலனா இருக்குதான் உமையவள் சிறுவிரல் மோதிரம். உமையோ இறைவர் பாகத்து ஒடுக்கம், இறைவரோ தொண்டர் உள்ளத்து ஒடுக்கம், தொண்டர்தம் பெருமை சொல்லவும் தெரியுது. அது உண்டு. 2வது பாத்தீங்கன்னா எங்களுடைய தொண்டர்களுடைய சைவத்தினுடைய பிரதான நூல் சிவஞான போதம். 12 சூத்திரங்கள் இருக்குது. 12வது சூத்திரம் மாலர நேரம் அம்மலங்களி, இந்த மலங்கள் எல்லாம் கழிந்து ஜீவன் உயிரோடு இருக்கும் போதே முத்தி அடைந்த அந்த நிலையிலும் அன்பரோடு மறி மெய்யடியார்கள் அன்பர்களோடு சேர்ந்து மாலரநேயம் மலிந்தவர் வேடமும், குற்றமற்ற இந்த அன்பர்கள் சிவனடியார்களுடைய திருவேடம், அவருடைய தோற்றம் விபூதி உருத்திராட்சமும்
ஆலயம் ஆலயமும் தானும் அரண் என தொழுமே. இது முடிவு. அதாவது முத்தி பெற்ற நிலையிலும் அடியவர்களும் ஆலயமும் அரணாகத்தான் சிவமாகத்தான் தெரியும். அதை தொழுமே என்று சொன்னார். அதாவது ஜீவன் முக்தர்கள் தொழுமே என்ற டிஸ்கிரிப்ஷன். இட் இஸ் தி டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஜீவன் முக்தாஸ். இட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஜீவன் முக்தாஸ் என்றால் எங்களுக்கு பிரிஸ்கிரிப்ஷன். இட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் ஃபார் தெம் பட் பிரிஸ்கிரிப்ஷன் ஃபார் அஸ். அந்த விதத்திலே அந்த கோயில் மிகவும் தனித்துவமாக நீங்க சொன்ன மாதிரி சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தன் சிவமே ஆகிய சிவத்தன்மை அடைந்த சிவமே ஆகிய அந்த மாணிக்க வாசகர். அதாவது மாணிக்க வாசகர் சிவம் அல்ல, சிவம் ஆனவர். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவர் சிவமா என்பதல்ல, சிவம் ஆனவர் என்று இருக்குது. ஆதல் என்று தடுத்து சைவத்துல மிக முக்கியமான ஒரு சின்ன ஒரு நியூவன்ஸ், ஒரு நுணுக்கம், ஒரு நுட்பம் இருக்கின்றது. அவர் மாணிக்கவாசகர் சிவம் அல்ல, சிவம் ஆனவர், சிவத்துவம் பெற்றவர். ஆகவே அவருடைய சிறப்பு சிவத்துக்கு ஒப்பானது, ஆனா சிவத்தை விட மேலானது. அடியவர் கண்பிலாதார் அரணடி கண்பிலாதார் என்று சிவஞான சித்தியார் சொல்றார். ஆகவே அவர் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். நாங்கள் கோயில் பூசைகள் செய்யும் பொழுதும் பொதுவாக எங்களுக்கு கடைசியாக சண்டேஸ்வரர் பூசை. யார் சண்டேஸ்வரர்? 63 நாயன்மார்களில் ஒருவர். இப்ப சண்டேஸ்வரர் பூசை செய்யாம பூசை நிறைவு பெறுவது இல்லை எங்கட மனதில். அதாவது அடியவர்களுக்கு வணக்கம் இல்லாமல் அரனுடைய வணக்கம் நிறைவு பெறுவதில்லை. அடுத்தது, நீங்கள் கடவுளுக்கு எவ்வளவத்தை செய்தாலும் அது எல்லாம் அடியவர்களுக்கே உரியது. சண்டேஸ்வரருக்கு எங்கெல்லாம் வளமை கோயில திருவிழா செய்தால் நாங்கள் அதில் இருக்கிற பிக் போர்ஷன், நல்ல பலகாரம், சக்கரை புக்கம், மோதகம் எல்லாம் முதல்ல வீட்டுக்கு அதுக்கெல்லாம் எடுத்து போட்டுதான் பிறகு அடியவர்களுக்கு அங்க கொடுக்கறது வளமை. அப்படி அல்ல. உண்மையில கோயில்ல இருக்கிற அடியவர்களுக்கு கொடுத்து மிகுந்ததை வீட்டுக்கு கொண்டு வர வரும். அதுதான் அந்த முறைமை. இந்த மரத்திலே தான் மாணிக்கவாசகருடைய ஆவடியார் கோயிலை நான் பார்க்கிறேன். நன்றி. அடுத்த கேள்வி ஐயா. சரியா கேட்கட்டா? கேட்கின்றேன். மற்றவர்கள் இடங்களை வேணும். என்னண்டா இது ஒரு முக்கியமான கேள்வி. ஆனா எனக்கு தெளிவின்மையால் உங்களுக்கு கேட்கின்றேன். எங்கள் சைவ சித்தாந்தத்தின்படி முப்பொருள் உண்மையில் பதி, பசு, பாசம் ஆகிய மூன்றும் அனாதி அல்லது என்றும் உள்ள பொருட்கள். ஆனால் அப்படி இருக்கும் வேளையில் நாங்கள் கூறுகின்றோம் இறைவன் ஆகிய பதிக்கு 5 தொழில்கள் உண்டு. படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல் என்று 5 மறைத்தல். ஆனால் என்றும் உள்ள பதியை விடுங்கள், பதி என்றும் உள்ளதுதானே. பசு என்றும் உள்ள பொருள் இருக்கும் போது படைத்தல், காத்தல், அழித்தலுக்கு என்ன வேலை என்பதுதான் இந்த கேள்வி. என்னத்தை அவர் படைக்கிறார், என்னத்தை காக்கிறார், என்னத்தை அழிக்கின்றார்? பதியானவர். அழகா கேட்டீர்கள். பொதுவாக என்ன நாட்டு தமிழ்ல சொல்றா கடவுள் என்னத்தை படைச்சு கிழிச்சாருன்னு கேட்பார்கள். உயிர் என்றும் உள்ளது. ஆனா எப்படி இருக்குது? 3 நிலையில உயிர்கள் இருக்குது. ஒரு வகையான உயிர்கள் இன்னும் முதல் பிறப்புக்கே வரையலை. இங்க அது சொல்றது ப்ரீ எம்பாடிட் ஸ்டேட். இன்னும் பாடி எடுக்கல, உடல் கிடைக்கல, இன்னும் வெயிட்டிங்ல இருக்கணும். எவ்வளவு உயிர்கள் இருக்கின்றது? எண்ணிலி. இன்னொரு வகையான உயிர்கள் உங்களை போல பிறந்து இறந்து கொண்டிருக்கிறோம். அந்த பயணத்துல புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி அந்த பயணத்துல போய் கொண்டிருக்கிறோம். எத்தனை உயிர்கள்? எண்ணிலி. இன்னொரு வகையான உயிர்கள் இறைவனை சேர்ந்து சிவத்துவம் அடைந்து மீளா இன்பத்துல இருக்குது. முத்தி பெற்ற முத்தான்மாக்கள் எத்தனை? அதுவும் எண்ணிலி. அப்ப இது திருவருட்பயனே பெறும். அப்ப எங்களுக்கு பார்க்க மாட்டால் இந்த முதல்ல இருக்கிற உயிர்களை பார்க்கணும். இந்த பிறவைக்கு முந்தின நிலையில இருக்கிற உயிர்கள் எப்படி இருக்குன்ட்டு. மற்ற 2 எங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் எப்படி இருக்கிறது. பிறவைக்கு முன் இருக்கிற உயிர்கள் எப்படி இருக்குன்றால் அதுகளுக்கு உடல் இல்லை, அவயவம் இல்லை, கருவிகரணங்கள் ஒன்றுமே இல்லை. கண் இல்லை, காது இல்லை, மூக்கு இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் அவை சித்துப்பொருள். சித்துப்பொருள் அவை sentient beings. அறிவும் உணர்வும் இருக்கிறது தான். ஆனா ஒன்றும் அங்க வேலை செய்ய. அறிவும் உணர்வும் இருக்குது, ஒன்றும் வேலை செய்யல. ஏன்னா வேலை செய்யறதுக்கு அங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லை. அது சொல்லுவார்கள், ஆணவ தாய்வன சொல்லுவார், கேரிட்ட ஆணவ கருவறையில் அறிவிலாது கண்ணிலா குளவியை போல் கட்டுண்டு இருந்த எமை வெளியில் விட்டு என்று சொல்லுவார். இச்சிட்டறையில
ஒரு குழந்தை கண் இல்லாம கட்டுப்பட்டுல கண்ணை கட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அந்த உயிர். அதுக்கு அறிகிற ஆற்றல் இருக்குது. இட் ஹாஸ் த பொட்டன்சி டு நோ. அனுபவிக்கிற ஆற்றல் இருக்கு. இட்ஸ் த பொட்டன்சி டு என்ஜாய். பட் ஒன்றும் தொழிற்படையில இன் வாண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் ஆப்பர்ச்சுனிட்டியையும் கொடுப்பதுதான் படைப்பு. கடவுள் அதற்கு உடலை கொடுக்கிறார். உடலுக்கு இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் கருவிகரணங்களை கொடுக்கிறார். உலகத்தை கொடுக்கிறார். உலகத்தில் இருக்கிற அனுபவ பொருட்களை கொடுக்கிறார். தனு கரண புவன போகங்களைத்தான் கடவுள் படைத்து காத்து அளிக்கின்றார். அவர் தன்னுடைய பொழுதுபோக்குக்காக அல்ல, தன்னுடைய மகிமைப்பாக அல்ல. இந்த உயிர்கள் அறியும் ஆற்றலும் அனுபவிக்கும் ஆற்றலும் உள்ள உயிர்கள் என்ன போல பேரறிவையும் என்ன போல பேரானந்தத்தையும் பெறுகின்ற தன்மை உண்டு. இதுவும் என்ன போல வரட்டும் என்றதுக்காக இந்த கருணையினாலே அவர் செய்கிறார். தான் தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார தருண் சக்தி, அந்த அருளைத்தான், அந்த அன்பைத்தான் சக்தி என்ற சக்தி. பின்னமிலான் எங்கள் விரான், அதிலிருந்து பிரியாதவன் எங்கள் இறைவன் என்று சொல்லுவார். படைப்புண்ட நோக்கம் அது, எண்ணத்தை படைக்கிறார் என்பது இதைத்தான். நன்றி நன்றி நன்றி. நன்றி. அடுத்ததாக சிட்னி மூத்தோர் சங்க தலைவர் பஞ்சாட்சர மாஸ்டருடைய கருத்தை கேட்போம். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். டாக்டர் அனுரோதனன் ஐயாவுக்கும் வணக்கம். இன்று எல்லா கேள்விகளுக்கும் மறுமொழிகள் கூறும்போது சிவஞான போதத்தில் மெய்கண்டாருடைய 12வது சூத்திரத்தை விளக்கி நின்றீர்கள். வணக்கம். நான் 3 கேள்வி ஆயத்தப்படுத்தியிருந்தேன். நான் இப்போ ஒரு கேள்வி மட்டும் கேட்க உள்ள நேரம் கருதி அந்த கேள்வியை சுருக்கமாக சொல்லுகின்றேன். ஐயா, சைவ சித்தாந்தம் என்றால் நாங்கள் தமிழர் இலங்கையில் உள்ளவே சைவ சித்தாந்தங்களை கூட படித்து சைவர்களாக இருக்கிறார்கள். இப்படி இருக்கும்போது கர்நாடக மாநிலத்தில் தீவிர சைவ சித்தாந்தம் என்று சொல்லுகிறார்கள். எனக்கு அந்த சைவ சித்தாந்தத்துக்கும் தீவிர சைவ சித்தாந்தத்துக்கும் என்ன வித்தியாசம் என்று தெரியவில்லை. அதை பற்றி உங்களை கேட்க விரும்புகின்றேன். நன்றி. வீர சைவம் என்று சொல்லுவார்கள். அது கர்நாடகம் இல்ல, தமிழ்நாட்டிலையும் இருக்குது, இலங்கையிலும் அது இந்த தாக்கங்கள் எல்லாம் இருக்குது. இந்த வீர சைவம் என்பது ஆகம வரிப்படையில வந்த இந்த பதிபசுபாச கொள்கை தான் அவைக்கும் கொள்கை. ஆனா எங்களுக்கு தெரியும், இந்த இன்றைய சைவ சித்தாந்தம் என்று நாங்கள் இப்ப கடைசி 100 வருடமா பார்க்கிற சைவ சித்தாந்தம் ஒருமுகப்படுத்தப்பட்டு ஒரு இறுக்கமாக கட்டமைக்கப்பட்ட சைவ சித்தாந்தம். இது திருவாவூர் ஆதீனத்து சிவஞான சுவாமிகள் சிவஞான மாபாடிய உரை செய்த பிறகு எழுந்தது. அதுக்கு முந்தி சைவ சித்தாந்தத்திலேயே ஒரு நெகிழ்ச்சி தன்மையும் பன்முகத்தன்மையும் இருந்தது. சிவஞான சித்தியாருக்கெல்லாம் அந்த நாளையில 60 உரை என்று படிப்பார்கள். அதில் ஒன்று ஞான பிரகாசருடை. ஞான பிரகாசரையில பார்த்தால் ஒரு சிவ சமவாதம் போல இருக்கும். இன்றைக்கு அதையெல்லாம் சைவ சித்தாந்தம் என்று சொல்லாயிடும் இப்ப இருக்கிற ஒருமுக சைவ சித்தாந்தத்தில். அதே மாதிரி மறைஞான தேசிகர், மறைஞான சம்பந்தரில் இன்னொருவர் இருந்தவர், அவர் கண்கட்டி மடம் என்று சொல்லுவார்கள். அவர்களுடைய என்பது அது சொல்லுவார்கள் ஆனந்தான்மவாதம் என்று சொல்லுவார்கள். ஆன்மாவுக்கு இயல்பாகவே ஆனந்தம் உண்டு, ஆனா அது அந்த மலத்தடை இருக்கிறதால அந்த மரப்பால் அது தெரியல, அது நீங்க சொன்னது இயல்பாகவே ஆனந்தம் வந்துடுது, ஆனந்தம் இறைவனிடமிருந்து வருவதில்லை என்பது அவை. அதே மாதிரி சிவ அத்துவிதம் என்று ஒன்று இருந்தது, சிவ அத்வித சைவம், அது விசிஷ்டாத்வைதம் மாதிரி. அதே மாதிரி பேதவாத சைவம் என்று இருந்தது. முத்து நிலையிலும் இறையும் சிவமும் டிஃப்ரெண்டா தான் இருக்கும், உண்டா வராது பேதவாத சைவம் இருந்தது. மற்றது அது நிமித்த பரிணாமவாத சைவம் இருந்தது, இறைவன் தான் இந்த உலகாக வந்திருக்கிறார். இப்படி ஒவ்வொரு விதமான கொள்கைகள் அதுக்குள்ள இருக்குது. அது ஒன்றும் கொண்டு விரோதம் இல்ல, மெய் உணர்தல் என்று சொல்லுவோம். இந்த உண்மை, அந்த புத்துண்ட தரிசனம், மெய் உணர்தலை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக அந்த மெய்யை உணர்கின்றார்கள். ஒருவர் இப்படி உணர்ந்து அனுபவிக்கின்றார், இன்னொருவர் அப்படி உணர்ந்து அனுபவிக்கின்றார்.
உரிமைதான். அவர் தன்னுடைய அனுபவத்தை அப்படி வந்து தன்னுடைய அனுபவத்தை வெளிப்படுத்தும் பொழுது அவர் இப்படி சொல்றார், இன்னொருத்தர் இப்படி சொல்றார், அவ்வளவுதான். இப்ப இந்த விதத்திலே இந்த வீர சைவத்துக்கு வந்து சைவ சித்தாந்த கட்டமைப்பு உண்டு. ஆனால் அதே முறை சிவாத்துவித கட்டமைப்பும் உண்டு. 2 தத்துவ நெறிகள்ல அதுகளும் இருக்குது, கொஞ்சம் வித்தியாசமாயும் இருக்கு. இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் வழிபாட்டு முறைகளை மிக இலகுவாக்கினார்கள். முதலாவது வீரசைவம் வந்து ஒரு தீவிரவாத புரட்சி. இப்ப எங்களுக்கு கிறிஸ்தவத்தில் லிபரேஷன் தியாலஜி என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். விடுதலை இறையியல் என்று சொல்லுவார்கள். அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக குரல் கொடுத்து சமத்துவத்தை நிலைநாட்டுகின்ற ஒரு கிறிஸ்தவ சித்தாந்தமாக எழுந்தது. அது மார்க்சிய சித்தாந்தங்களையும் உள்வாங்கி புரட்சிகரமான கொள்கையுடையதாக இருக்குது. இன்றைக்கு பொதுவான கிறிஸ்தவத்துக்கு அது வந்துட்டு கனகடங்கள் முந்தின மாதிரி பேதங்கள் அதுகள் சொல்லுவதில்லை. அதே மாதிரி சைவத்திலேயும் இப்படி ஒரு லிபரேஷன் தியாலஜி ஆஃப் சைவம் தான் இந்த வீரசைவம். வீரசைவத்திலே 5 விதமான துடக்குகள், ஏற்றத்தாழ்வுகள் இல்லை. முதலாவது, வீரசைவத்திலே ஜாதி வேதம் கிடையாது. வீரசைவத்திலே ஆண் பெண் மேல் கீழ் கிடையாது, சமத்துவம். வீரசைவத்திலே துடக்கு இல்லை, பிறப்பு தொடக்கு இல்லை, இறப்பு தொடக்கு இல்லை, மாதவிலக்கு தொடக்கு, பூப்பு தொடக்கு ஒன்றுமே கிடையாது. இந்த உணவு அசுத்தம் சுத்தம் கிடையாது, இடதுகை அசுத்தம் அதெல்லாம் கிடையாது. வெரி சிம்பிளிஃபைட். ஒவ்வொரு நாளும் பூசை செய்வார்கள். நான் பயணம் செய்கிறேன், நான் சிவலிங்க பூசை செய்கிறேன். அப்ப எனக்கு தெரியும் பயணம் செய்யும் சிவலிங்கத்தை கொண்டு இப்படி இன்றைக்கும் ஒரு நண்பர் கேட்டு அதுக்கு தான் விடு எழுதியிருந்தது. இந்த பயணத்தின் போது எப்படி பூசை செய்கிறது என்று ஒரு பெரிய சவால். அப்ப யோசிக்கிறது, வீர சைவரமா இருந்தா வேலை சுகமா இருக்கும். எங்கட பூசையும் கிட்டத்தட்ட அது மாதிரித்தான் வந்துடுறது பயணங்கள்ல. வீரத்துல பயணி அவர்கள் செய்வாங்கன்னா பூசை சிவலிங்கம் வந்து ஒரு அந்த கோலமான அந்த சிவலிங்கம் மட்டும் இருக்கு, மாவுடையார் இருக்காது. அந்த பானலிங்கம் மாதிரி அதை ஒரு பென்டன் மாதிரி இதுல கொழுவி வச்சிருப்பார்கள், களத்திலேயே கட்டி இருப்பார்கள். ஆண் பெண் 2 பேரும். ஒரு லிங்காயுதர்கள் என்று சொல்றது, பஞ்சாயுதம் மாதிரி இது லிங்காயுதம், லிங்காயுதர்கள் என்று சொல்லுவார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்டால் அது டாக்கெட். எப்ப அதுக்கு பூசை செய்கிறது மிக சுலபமான பூசை என்னன்னா, சாப்பிட இருப்பார்கள். நீங்க பந்தியிலேயும் போய் இருக்கலாம், கல்யாண வீட்டுல கடையிலேயும் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. இருந்தால் அந்த டாக்கெட்டை திறந்து இப்படி இடது கையில அந்த லிங்கத்தை எடுத்து வைப்பார்கள். பக்கத்தில் ஒரு டம்ளர் தண்ணி இருந்தா அதை எடுத்து அந்த தண்ணியை ஊற்றி துவாயை எடுத்து அந்த அதுக்கு சின்ன துண்டு இருக்கு அதை துடைச்சு அதுக்கு சந்தனம் விபூதி எல்லாம் வச்சு ஏதாவது எல்லாம் அச்சதையாக வைக்கிற அதிலேயே வச்சு அதுலேயே சாம்பிராணி தூபம் காட்டுறா காட்டு அந்த முன்னாடி இருக்கிற உணவையே நிவேதிச்சு படைச்சு கும்பிட்டு குடுக்க வச்சு மூடிடுவார். அதுதான் அவர்களுடைய பூசை. ஆகவே மிக பிராக்டிக்கலான, எளிமையான, சமத்துவமான, புரட்சிகரமான ஒரு இது. கர்நாடகத்திலே தான் இது எழுந்தது. பசவ ஆண்டவர் அதை செய்தவர். அக்கம்மான் ஒரு பெண் துறவி ஒரு ஆளுங்க இருந்திருக்கிறார். அவர்களுக்கு இவங்களுடைய 63 நாயன்மார்களும் உண்டு. சற்று அதையும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்து அவர்கள் பெரிய புராணம் மாதிரி கொஞ்சம் விரிவான நூல் வைத்திருக்கிறார்கள். எங்களுடைய பெரியமநாட்டு நாயன்மார்களின் வரலாறுகளும் அதில் இருக்குது. சைவ சித்தாந்த கொள்கையோட வீரசைவம் வந்து இந்தியாவில் வீரசைவ மடங்களும் இருக்குது. சாந்தலிங்க சுவாமியோட பேரூர் மடம் வந்து வீரசைவ மடம். எங்களுக்கு இலங்கையிலே எங்களுக்கு சைவ சித்தாந்த கொள்கையிலேயே அவர்கள் இருந்தவர்கள். பிறகு சைவ சித்தாந்தத்துக்குள்ளேயே இங்கால உள்வாங்கப்பட்டு விருந்திருக்கிறார்கள். இலங்கையில் இருக்கிற சைவ குருக்கள் மரபு இந்த வீரசைவ மரபு என்ற தொடர்ச்சி. கரணவாய், தரணி போன்ற இடங்கள்ல சைவ குருக்கள் மரபு எல்லாம் இந்த வீரசைவ மரபுடைய தொடர்ச்சி. அவர்கள் அங்கே இருந்து திருப்பியும் சைவத்துக்கு வந்து அந்த சமத்துவ நெறியில நிற்கிறார். வணக்கம். நன்றி. அடுத்ததாக வரத ஷமநாதன் மாஸ்டர் டொரண்டோ கனடாலேருந்து பேசுறார். வணக்கம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். இதற்கு முன் கேட்ட கேள்வி ஒரு நல்லதொரு விளக்கத்தை கொடுத்த. வீர சைவம் பற்றி இன்றைக்கு கேட்ட முறையில எனக்கு வீர சைவம் என்று கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் வீர சைவத்தை பற்றிய அறிவு இல்லை. நன்றி. என்னுடைய கேள்வி, மாணிக்க வாசகர் ஆவுடையார் கோயில் மாணிக்க வாசகர் 32 இடங்களிலோ அல்லது 36 இடங்களிலோ எனக்கு சரியா தெரியல, உத்தரகோச மங்கையை பற்றி பாடியிருக்கிறார். உத்தரகோச மங்கை ஊராகவும், அதுதான் ஊர், சிவனுடைய ஊர். ஆதி சிதம்பரம் என்று சொல்லுகிறார்கள்.
அதை பற்றி ஒரு சிறு விளக்கம் தரும். உத்தரகோச மங்கை. ஒன்று, ஒரு மாலை நான் உத்தரகோச மங்கைக்கு இன்னும் போனதில்லை. முதலாவது மாணிக்க வாசகருடைய திருப்பெருந்துறை, மற்றது உத்தரகோச மங்கை, இதெல்லாம் அவருக்கு என்ன சொல்றது, அவரை ஆட்கொண்ட இடம். கூகலி என்று சொல்லுவார்கள். கூகலி என்பது திருப்பெருந்துறை, ஆட்கொண்ட இடம், அவர் வழிபட்ட இடம். பர்சனலி கனெக்டட் டு மாணிக்க வாசகர் என்று சொல்றது. ஒவ்வொரு இடங்கள் அவர்களுக்கு இப்ப சுந்தரர் பார்த்தா திருவாரூரோட அவர் நல்ல கனெக்டட். எங்க போனாலும் திருவாரூரை தான் பாடிக்கொண்டிருப்பார். ஒரு ஆஸ்பிரேஷன் இல்லையா? அதே மாதிரி மாணிக்க வாசகர் இந்த உத்தரகோச மங்கை திருப்பெருந்துறையை எப்பொழுதும் அங்கதான் அவருக்கு அந்த ஆட்கொள்ளப்பட்டது, இறைவனால பணிக்கப்பட்டது. அங்கதான் இறைவனுடைய பணியை அவர் செய்தவர். இறைவன் பின்னாளில் அவரை அங்கே இருந்து சிதம்பரத்துக்கு வா என்று சொல்லி அனுப்பிட்டார். ஆனாலும் அவருடைய உள்ளமும் ஆன்மாவும் திருப்பெருந்துறையிலே ஃபிக்ஸ்ட். அடிக்கடி அதையே நினைத்து கொண்டிருப்பார் என்றது நான் நினைக்கின்றேன். அதை விட வேறு மேலதிக விளக்கம் சொல்ல எனக்கு தெரியவில்லை. நன்றி. நன்றி. அடுத்ததாக பரிமளா நாயந்திரன் மாஸ்டர், நீங்க பேசுங்க. வணக்கம் எல்லா மாஸ்டர்ஸுக்கும். வணக்கம் டாக்டர் லம்போதரன். வணக்கம். வணக்கம். எனக்கு நீங்கள் கனடாவில கிளாஸ் கொடுக்குற நீங்க தானே, அது யூகே டைமுக்கு என்ன டைமா இருக்கும்? இப்போவில இருந்து ஒரு 3 மணித்தியாலத்துக்கு பின்னதா இருக்கும். இன்றைக்கு இருக்காது. ஆனா பொதுவா இதே மாதிரி ஒவ்வொரு சனிக்கிழமையும் இதுல இருந்து ஒரு 3 மணித்தியாலத்துக்கு பின்னராக இருக்கிறது. பின்னரா? நன்றி டாக்டர். எல்லாரும் கூட இதை கேட்க மிக அருமையா இருக்குது. வடிவாத்த விளக்கமா சொல்றீங்க, கேட்கணும் போல இருக்கு. அதால தான் கேட்டேன் நான். மற்றது டாக்டர், இந்த ஆத்மா எங்களுடைய முகநூல் பக்கம் இருக்குது. அதுல இந்த செய்தி குறுஞ்செய்தி அனுப்பினால் அதன் மூலமாக தொடர்பு கொள்ளலாம், கேள்விகள் கேட்கலாம், புரியலாம். ஆன்மா எங்கட உடலை விட்டு நீங்கும் போது எங்கட மனமும் கூட போகுதா? நல்ல ஒரு கேள்வி. ஆன்மாவுக்கு மனம் கிடையாது. ஆன்மா இஸ் எ பியூர் ஸ்பிரிட் சோல். ஆனா சரீரம் என்று வருகின்ற பொழுது ஆன்மாவுக்கு பஞ்ச சரீரம் என்று சொல்லுவார்கள். பஞ்ச கோஷங்கள் 5. அது நான் சொல்றது, நாங்கள் கனடாவில் நான் சொல்வது என்று கேட்டால், நீங்க இந்த குளிர்காலத்துல நாங்க வெளியில போற மாதிரி முதல்ல ஒரு உள்ளாடை இருக்கும். அதுக்கு பிறகு ஒரு மேலே ஒரு சின்ன ஒரு வெஸ்டர்ன் ஒரு பேண்ட் ஒன்று போடுறது, தேமலண்டு. அதுக்கு மேலே எங்களுடைய ஷர்ட் ட்ரௌசர் போடுவோம். அதுக்கு மேலே ஒரு ஸ்வெட்டர் இது போடுவோம். அப்புறம் அதுக்கு மேலே ஒரு ஜாக்கெட் போட்டு தான் வெளியில போறது. அப்படித்தான் நீங்க ஆன்மாவுக்கும் 5 சரீரங்கள் இருக்குது. இந்த 5 சரீரங்கள்ல இந்த வெளிப்படையா எங்கள் எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரிகிற இந்த சரீரத்தை சொல்றது தூல சரீரம், கிராஸ் பாடி. தூல சரீரம் உணவினால் வளர்ந்தது. அன்னமண்டா உணவு. இப்ப இது அன்னமய கோஷம் என்று சொல்லுவார். சாப்பாட்டினால வளர்ந்தது, கருவிலேயே சாப்பாட்டினால் வளர்ந்தது. இந்த அன்னமய கோஷத்துல என்னென்ன இருக்குது என்று சொன்னால், பஞ்சபூதங்களினால இந்த உடம்பு, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் 5 இதுலயே இருக்கு. ஒவ்வொன்றோட கூறுகள் என்னென்ன அது வேற இருக்கு. அது இன்னொரு முறை பார்ப்போம். அதே மாதிரியாக கர்மேந்திரியங்கள், செயற்கருவிகள் 5: கை, கால், சனனங்கம், கலிவங்கம், நாக். பொதுவா சொன்னா எல்லாத்துக்கும் இது கூட கேட்கலாம். உண்மையாக ஒரு இடப்பெயர்ச்சி லொகமேஷன், மற்றது ஆக்ஷன் கரம், மற்றது கம்யூனிகேஷன், மற்றது எக்ஸ்கிரீஷன், மற்றது ரீப்ரொடக்ஷன். இது என்ன ஒன் செல் ஆர்கானிசத்துக்கும் இது இருக்குது, அமீபாக்கே இருக்குது. அங்கேயும் இந்த 5 கர்மேந்திரியங்களும் உண்டு. அதே மாதிரி ஞானேந்திரியங்கள், அறிகருவிகள், பார்க்கிறது, கேட்கிறது, சுவைக்கிறது, தொற்றுணர்றது, மற்றது முகர்றது 5 மூக்கு. இப்ப எங்களுக்கு 5 செயற்கருவிகள், 5 அறிகருவிகள், ஞானேந்திரியங்கள் 5, மற்றது 5 பூதங்கள் 5, 15. இந்த 15ம் இந்த உடம்புல இருக்குது. நாங்கள் இறக்கும் பொழுது இது ஒன்றுமே எங்கள்கிட்ட வாரையில இதை விட்டுத்தான் போறோம். என்ன போகுதுண்டா, அடுத்த லேயர். இந்த ஜாக்கெட்டை கலட்டிட்டோம், அடுத்த லேயர் உடுப்போட போடுறோம். என்ன அடுத்த லேயர் என்று சொன்னா சொல்றது பிராணமய கோஷம். அதான் இறந்த பொழுது சொல்றோம் பிராணன் போயிட்டுது.
இந்த பிராணமய கோஷத்துல என்ன இருக்குன்றால் சப்த ரூப ரச ஸ்பரிச கந்தம். அந்த சப்தம் என்பது கேட்கும் சக்தி, ரூப என்பது பார்க்கும் சக்தி, ரச என்பது சுவைக்கும் சக்தி, ஸ்பரிச என்பது தொட்டுணரும் சக்தி, கந்தம் என்பது முகரும் சக்தி என்று எடுத்துக்கொள்வோம். இந்த 5 தன் மாத்திரைகள் சப்ட் எலிமெண்ட்ஸ் அங்கே இருக்குது, இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. அதோட எங்களோட மனம் இருக்குது, மைண்ட், புத்தி இருக்குது, இன்டெலெக்ட். அதோட இந்த நான் என்கிற அந்த உணர்வு, சென்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவேஷன், அது அகங்கார் என்று சொல்றது அதுக்கும் இருக்குது. இந்த 8ம் 2வது உடல்ல இருக்குது. அப்ப இந்த பிராணமய கோஷம். 3வது உடல்ல சித்தம் இருக்கு. சித்தம் என்பது அல்ட்ரா கான்சியஸ், உள்ளுக்குள்ள இருக்கிற ஆள் மனதுக்கும் அடிப்படையா இருக்கு. சித்தம் இருக்கு. பிறகு 4வது உடல் வரும் விஞ்ஞானமய கோஷம். விஞ்ஞானமய கோஷத்துல எங்களுக்கு விதிக்கப்பட்ட காலன், நியதி, கலை, வித்தை, அராகம் என்ற 5 விடயங்கள் அங்க இருக்கு. இந்த டைம் ஃபேக்டர், எங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு டைம் இருக்குது. இறக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்கு, பிறகு பிறக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்கு. இப்ப வரணுமெண்டு ஒவ்வொன்றுக்கும் டைம் இருக்குத்தானே. எனக்கு ஒரு ஃபேட் இருக்குண்டு வெப்பம், ஒரு புற்றுநோய் வரணுமெண்டு வச்சா இன்னும் இதுவரையில காணையில. ஆனா எப்ப வரணுமெண்டு இருக்கும். சில பேருக்கு 20ல வரும், சில பேர்ல 50 வரும், 70ல வரும், சொல்ல இல்லாது. அந்த டைம் ஃபேக்டர் அது வரும் பொழுது எங்களுக்கு இருக்கிற பைண்டிங் சர்க்கம்ஸ்டன்சஸ், நியதி, அதை நாங்கள் எப்படி அணுகிறோம், எங்களுடைய இச்சா, கிரியா, ஞான சக்திகளை செலுத்துகின்ற கலை, வித்தை, அராகம், அவ மோட்டிவேஷன், அவ ஆக்ஷன், அவ நாலேஜ், அதை பற்றிய ட்ரூ நாலேஜ், அதெல்லாம் 4வது. 5வது சரீரத்துல மாயை, எங்களுக்கு அலோகேட்டட் போர்ஷன் ஆஃப் மாயை ஒன்று இருக்குது. உலகம் எல்லாம் மாயினாலதான் ஆனது, அதான் மூலப்பொருள். அதனால எங்களுக்கு அலோகேட்டட் அதெல்லாம் இருக்குது. அப்ப உடம்பு இதுல இருந்து நீங்கிற பொழுது 2வது உடம்பு புகை, பிராணன் புகைக்குள்ள அதுல இவ்வளவும் இருக்கிறபடியினால அந்த 2வது உடம்புலதான் அந்த மனம் இருக்குது. ஆத்மா இந்த 5 உடலுக்கும் அப்பாற்பட்டது. இப்ப போகிற ஆன்மாவுக்கு சாப்பிட இயலாது, வாயில்ல அப்படியெல்லாம் செய்யல. அதான பார்க்கிற சக்தி, சுவைக்கிற சக்தி, முகர்ற சக்தி, கேட்கிற சக்தி எல்லாம் உண்டு. மனம் உண்டு. முந்தி லட்டுக்கு இவ்வளவு விருப்பம் உண்டா, இப்பவும் லட்டு விருப்பமா இருக்கு. கோபப்படும், ஆசைப்படும், பரிதாபப்படும், அதெல்லாம் உண்டு. புத்தி இருக்குது. மற்றது நான் என்ற உணர்வு எல்லாம் இருக்கு. அதான் இறந்தவர்களுக்கு நாங்கள் படைக்கிறோம், விருப்பமானதை படைக்கிறது. இருந்தவர்களுக்கு கல்வெட்டு என்று சொல்றது இருந்து அவருடைய பற்றி, அவருடைய புகழை பற்றி எழுதுறது, பேசுறது எல்லாம் இருக்குத்தானே. நாங்க இதெல்லாம் அதுக்குரியதா இருக்கு. ஆகவே மனம் என்பது இந்த 2வது சரீரமாகிய பிராணமய கோஷத்தில் இருக்கிற 8 உறுப்புகள்ல ஒன்றாக அங்க அவரோட போகுது. போறபடியாத்தான் நாங்க அடுத்த புறப்படு கேட்கல அந்த வாசனான்னு சொல்றது அடுத்த புறப்படு கேட்க வாரதுன்னு கேட்டால் எங்களுடைய ஆள் மனது, புத்தியும் சித்தத்திலையும். நான் நினைக்கிறேன் அந்த ஒரு பென் டிரைவ் வச்சிருப்போம் இல்லையா, ஹார்ட் டிரைவ் அல்லது பென் டிரைவ் இப்படி வச்சிருப்போம், எல்லா பதிவுகளும் அதுக்குள்ள இருக்கும். என்ன இதை கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ண அது அந்த பென் டிரைவ்ல எல்லாம் பதிவு செய்திருக்கிற மாதிரி எங்களுடைய ஆள் மனதில் புத்தி, சித்த தத்துவங்கள்ல நான் எங்களுடைய பழைய வினைகள், நாங்க செய்த நல்லது கெட்டது எல்லாமே இந்த பிறப்புல இருந்து எல்லா பிறப்பும் ஸ்டோரேஜா இருக்கு. அது பிரதிகள் தோறும் வந்து கொண்டு இருக்கு. நல்லது டாக்டர், தேங்க்யூ. விளக்கமா சொன்னீங்க. இன்னொரு கேள்வி டாக்டர், இப்ப நாங்கள் ஒரு நண்பரோ அல்லது உறவினரோ ஒரு ஆள் வருத்தத்துல கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கல வெளியிடங்கள்ல, இப்ப நாங்கள் அவங்களுக்காக மந்திரங்கள் சொல்லி ப்ரே பண்ணி ஒரு பாவம் கொண்டு பரிதாப நிலைக்கு செய்யறது நல்லதா அல்லது அந்த அந்த அவையின் பாவங்களுக்கு வருதா? அப்படி நாங்க karma is not transferable. Basic karmic rule, karma is not transferable. அவரவர் வினையை அவரவர் சுமந்து அவரவரே புசித்து அவரவரே கழிக்க வேண்டும். ஆனா அந்த கர்ம வினையினால துன்பம் வருகின்ற பொழுது அதை தணிப்பதற்குரிய பரிகாரங்கள் இருக்கின்றன, வழிபாடுகள் இருக்கின்றன. அது கொஞ்சம் அதை தணிக்க செய்யும். பண்ணிய உணவில் பயின்ற பாவத்தை நன்னின்று அறுப்பது நமச்சிவாயவை என்று சொல்றதுதான். பிரார்த்தனைகள், வழிபாடுகள், தான தர்மங்கள், பரிகாரங்கள் என்று இருக்குது. அதுகள் கர்மாவை தணிக்க. இவற்றை அந்த பாதிக்கப்பட்டவரே செய்தல்தான் முழுமையான நல்ல பலன் தரும். ஆனா அவர் அறியாத பட்சத்துல, அவர் தெரியாத பட்சத்துல, அவர் தெரிஞ்சிருந்தாலும் அவருக்காக மற்றவர்களும் செய்யலாம். அது இருக்குது. அரசொரு பூசை செய்ய, அந்தனர் கமுதுதல்க, வரமுறு சுரவி தொட்டு வணங்கிட, புராணம் கேட்க, கருதிய தானம் பண்ண, கங்கை நீர் ஆதியாட,
என்று இவ்வளவு பரிகாரங்கள் போட்டிருக்கு. இந்த பரிகாரங்களை செய்ய அவரே செய்தால் நல்ல, அவருக்காக மற்றவர்களும் செய்யலாம். இருக்குது. சில வேளையில சில இடங்கள்ல சில காசை கொடுத்து இன்னொருத்தரை கொண்டு செய்ய இருக்குது. அது நிச்சயமா பலன் தரும். ஆனா அவரே செய்யறது மிகச் சிறப்பு. அல்லாவிட்டால் அவருக்குரியவர்கள் மற்றவர்களையும் செய்யலாம், பிரார்த்தனைகளை செய்யலாம். இந்த பலன் அவருக்கு போய் சேரும். அவருக்காக வழிபடுகிற நல்ல பலன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வழிபாடுக்கு ஒரு பலன் இருக்கு. சும்மா வழிபட்டாலே பலன், இன்னொரு நன்மைக்காக வழிபடுற நற்பலன் உங்களுக்கு நல்ல கர்மா உங்களுக்கு சேரும். நன்றி டாக்டர், நன்றி. முடிஞ்சா நீங்க இந்த கூட கனடா டைமிங் எங்களுக்கு அனுப்புற சிஸ்கந்தர்ராஜா மாஸ்டருக்கு அனுப்புற, நாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த டைம் உங்களுக்கு மிட் நைட்டா இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? இங்க மிட் நைட்ல ஈஸியா நீங்க படுக்கிறது. நன்றி டாக்டர், நன்றி. நேரம் கருதி நீங்க குறுகியா செய்யுங்க. அடுத்த முறையும் நாங்கள் இந்த செஷனை வைப்போம். இல்லை பாப்புலரா இருக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன், அடுத்த முறையும் வைப்போம். நேரம் கருதி நீங்க கதைக்கணும் வேண்டாம். எங்களுக்கு இரவு 10 மணி ஆகி கொண்டிருக்கிறது. ஓகே, அடுத்த டாக்டர் ஜெகநாதன் பேசுங்க நீங்க. நன்றி. நான் கேள்வி கேட்கும் போது ஒரு கருத்து சொல்லணும். உடல் இருந்தால் உபாதை இருக்கும்னு சொன்னீர்கள், அருமை. அதே மாதிரி தான் மனம் இருந்தால் கவலை இருக்கும். என்னுடைய அடுத்த பேச்சு இதை பற்றி இருக்கின்றது. அதாவது கவலை வெல்வது என்று நான் பேசிக்கல, ஒரு அதில் லாஸ்ட் பேஜ் பாயிண்ட் நேற்று முன்னாள் தான் ஆட் பண்ணினான். அதாவது லிவிங் ஃபார் த மோமெண்ட் என்று சொன்னாலும் 2 விஷயத்தில், அதாவது நீங்கள் ஒரு லீகல் மேட்டர் ஐம் கோயிங் டு ஃபேஸ் ஒன், அல்லது ஒரு சண்டேல எதிரியுடைய வீக்னஸை அறிஞ்சு இருப்போம். இந்த மகாபாரதத்துல துரியோதனை கொள்றதுக்கு துடையில அடிக்க சொன்னது வீக்னஸுக்காக, அதைத்தான் எடுக்கிறதோ ஒழிய உண்மையில நடந்ததோ வேற நான் யோசிக்கிறேன் இல்லை. அதே மாதிரி நீங்கள் ஒரு லீகல் சிச்சுவேஷன்லையும் லாயர்ஸ் அதான் செய்யறது. If you want to defend you, look for the weakness of the other person. அதுதான் அது மாதிரி தான் அந்த கேள்வியை ஒன்றோடு தொடர்பு. ஆன்மீகம் என்றால் என்ன? அந்த கேள்விக்கு முதல் இது ஏன் என்று ரெண்டாவது சொல்ல போறேன். இது ஏன் என்று சொன்னா விடுதலை. இது 2-3 நாளைக்கு முதல் நான் முந்தி ஒன்று கேட்டதை டேப் பண்ணி வச்சு திரும்பி கேட்கின்றேன். அதுல சொல்லி இருக்கின்றார்கள், கர்மா என்பது எமது செயலும் செய்வது ஒழிய அதை நாங்கள் உணர்ந்தால் தான் எங்களுக்கு லிபரேஷன் கிடைக்கும். அப்போ கர்மா இஸ் ப்ரீஃபிக்ஸ்ட் அண்ட் டிட்டர்மைன் பை சம்படி என்று சொன்னால் we won't get liberated unless that person releases you. அப்போ அந்த கேள்வி என்னன்னு சொன்னால் இது வந்து நான் ஏன் அது ஆன்மீகம் என்று கேட்டதுக்கு சொன்னேன். இப்போ ஆன்மீகம் என்று சொல்லிகளை 2 விதமாக எடுக்கின்றேன். அதாவது முன்பு நான் அறிந்து கொண்டது பிசிக்கலுக்கு மாறாக. இப்போ பிசிக்கல் என்று சொல்லிகளை இதுவும் இன்னொருடைய பேச்சிலேருந்து எடுத்தது தான். பிசிக்கல் என்று சொல்லிக்கல பவுண்டரிஸ் வரையறுக்கப்பட்டது. என்னென்று வரையறுக்கிறது? ஐம்புலன்கள் மூலமா. அப்ப அது 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 உண்டு. ஆனால் சமீபத்தில் நான் புரிந்து கொண்டது என்னென்னு சொன்னால் அது ஒரு உண்மையை தேடுதல். இந்த தளத்திலே நான் பார்க்கின்றேன். உண்மை என்பது மெய் உணர்தல். இப்போ இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் ஸ்ரீஸ்கந்தராஜா 2வது பகுதி என்று கேட்டிருக்கிறார். இப்போ நான் நினைச்சேன் இது ஒரு 1 hour என்று இருக்கணும். அப்போதான் அதை உண்மை அறியாமல் எந்த விஷயமும் எங்களுக்கு சரி வராது. அதுதான் என்னுடைய தற்போதைய அண்டர்ஸ்டாண்டிங். இதை பற்றி உங்களுடைய கருத்து, அதாவது ஏன் எங்களுக்கு இந்த ஆன்மீகம் தேவை? விடுதலை. விடுதலை நாங்கள் அடைகிறோம் சொன்னால் எங்களை கர்மா எங்களை தாங்கி இருக்கிறத நாங்கள் புரிந்து கொண்டு அதில் விடுதலை அடையலாம். இன்னொருவர் தான் அதை எங்களை செட் பண்ணிவிட்டால் அவர் தான் எங்களை விடுதலை தரணும். அப்போ அது பக்தி மார்க்கத்தில் இருப்பவர்கள் அதை நம்பிக்கொண்டிருக்கிறார். அதை பற்றி எனக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை. தியானம் என்று ஒருவர் கேள்வி கேட்டிருந்தார். அப்போ தியானம் என்று வரையக்கல, ஸ்பிரிச்சுவாலிட்டி என்று வரையக்கல, புலன்களை கைவிடுறதாக தான் நாங்கள் தியானம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ அப்படி எடுக்கலாம். என்ன பொறுத்தவரையில் ஞான மார்க்கம் தான் எனக்கு பிடித்து கொண்டது. ஐ ஆம் ஹோப். அப்போ அது என்ன மாதிரி என்று சொன்னால் மெய்யை தேடுதல். ஃபிலாசபி என்றதும் அதுதான் டிஃபைன் பண்ணியிருக்கிறார்கள். இன் பர்சூட் ஆஃப் விஸ்டம் இட்ஸ் அ ட்ரூத். அப்போ நான் அப்படி தான் எடுக்கின்றேன். ஆனால் ஊரில் சொல்லுவார்கள் இவர் என்ன ஃபிலாசபி காசு கொண்டிருக்காரு. அவர் என்ன சொன்னால் 4 காசு சம்பாதிக்காமல் அது இட்ஸ் மிஸ் நார்மல். ஃபிலாசபி என்றது PhD டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி. அப்போ அது கூட ஜனத்துக்கு விளங்குதில்லை. ஏதோ ஃபிலாசபி என்றால் வீணா காய்ச்சி கொண்டிருக்கிறார், எடுத்துக்கொண்டிருக்கிறார். இதுகளை நாங்கள் விடப்படணும் இந்த அறியாமையிலேருந்து. அதை விட்டுட்டு நாங்கள் ஏதோ லிபரேஷன் எடுக்கிறோம் என்று நாங்கள் ஏங்கி கொண்டிருக்கிறதுல என்ன பொறுத்தவரையில் ஐ டோன்ட் நோ என்ன, நான் அப்படித்தான் யோசித்து கொண்டிருக்கின்றேன். நீங்கள் என்னுடைய கருத்தை மற்றவர்கள் ஏற்கணும் என்றில்லை. ஆனால் இந்த கவலை என்பது கூட இது கேட்கல வாதை வேறு என்று சொன்னீர்கள். மனம் இருக்க மட்டும் கவலை வரத்தான். அதான் மாற்றங்கள் ஒன்றே மாறாதுன்னு திருப்பி சொல்கிறோம். அப்போ மாற்றங்கள் இது கேட்கல, கவலை வரத்தான் செய்யும். அதை வெல்றது என்னுடைய அடுத்த பேச்சு இன்னொரு வீக்கில் இருக்குது. முடிந்தால் கலந்து கொள்ளுங்க. நன்றி. நன்றி. நான் சில அறிவித்தலை சொன்ன பிறகு நான் அடுத்த சிவாமோகன் மாஸ்டர் சொல்கிறேன். அதாவது நாளைக்கு காலை 9:30 மணிக்கு ஷாலினி நடராஜா அவர்கள் பேச இருக்கும் தலைப்பு துளசி தளம் 8வது.
பேருந்து 11 மணிக்கு கிரிஜாராஜனுடைய பேச்சு ஓஷோவின் போதனைகள். நாளைக்கு இதே நேரம் டாக்டர் பால் ஜோசப் டொரண்டோ கனடாவிலிருந்து வந்து பேசியிருக்கும் தலைப்பு கிருமிகளின் நலமே நம் நலம் பற்றி பேசுகிறார். அதே போல இதே நேரம் நாளைக்கு இத்தாலி பலன்மோ என்ற இடத்திலிருந்து லூஜி அவர்கள் வந்து பேச வருகிறார்கள். இவருடைய இத்தாலியன் பேச்சை லோரா அவர்கள் மிலானோவிலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பார்கள். அதை நீங்கள் கேட்டு எல்லாரும் சப்போர்ட் பண்ண வேண்டும். நான் லூஜியை பலன்மோரில் பர்சனலாக நான் சந்தித்து அவரோட கதைச்சு வரும்படி கேட்ட பொழுது அவர் எங்களுடைய மெடிடேஷனில் இன்ட்ரெஸ்டாக இருந்தவர். ஸோ அவர் வந்து பேசுறதுக்கு ஒத்துக்கொள்ளுகின்றார். நன்றி. இப்பொழுது சிவாமோகன் மாஸ்டர் நீங்கள் சொல்லலாம். அனைவருக்கும் வணக்கம். லம்போதரன் ஐயா, உங்களுடைய அருமையான பேச்சு. தத்துவம் பேசுவது என்பது எல்லோருக்கும் வரக்கூடிய காரியம் அல்ல. உங்களுடைய தத்துவம் மிகவும் உயர்ந்த ஒரு சிறப்புக்குரிய விடயமாக இருக்கின்றது. இந்த கேள்வி பதிலும் நல்லொரு விடயமாக அமைந்திருக்கின்றது. எனக்கு சின்னொரு கிளாரிபிகேஷன் தான் வேண்டும். திருஞான சம்பந்தர் 3ஆம் திருமுறையில பாடியிருக்கிறார். முப்புறங்கள் எரித்ததுல இடரினும் தளரினும் என்ற அந்த பதிகத்துல ஒரு பதிகத்துல வருகிறது, தும்மலோடு அருந்துயர் தோன்றிடினும் அம்மலர் அடிகளால் அரற்றாது எண்ணா கைமல்கு வரிசிலை களை ஒன்றினால் மும்மதில் எதி இள முனிந்தவனி. மும்மதில் எதி இள முனிந்தவனி. அந்த வசனம்தான் எனக்கு தேவை. இதுல மும்மதில் என்பது முப்புறம் என்றும் சொல்லப்படுகிறது. எனக்கு அதுல சின்ன ஒரு தெளிவு வேணும். அந்த மும்மதில் முனிந்தவனே என்பது சிவனைத்தான் சொல்றார். எதி என்பது நெருப்பு இள வைத்தவர். எதி இள முனிந்தவனே, சிவன் தான் அந்த நெருப்பை தீயை மூட்டுகிறார் என்ற கருத்து அழகாக தெளிவாக கூறப்படுகிறது. எனக்கு அந்த மும்மதில்ல பல பேர் பல கருத்தை சொல்கிறார்கள். எது அது சரியானது என்றது மட்டும். நன்றி. நன்றி. ஜெகநாதன் மாஸ்டர் அவர்கள் சொன்னார், இந்த ஆன்மீகம் என்பது ஒரு செப்பரேட் ஃபீல்டு இல்லை. வாழ்க்கையில சமுத்திரம் இருக்குது. சமுத்திரத்துல நாங்கள் இந்து சமுத்திரம், பசிபிக் சமுத்திரம், அட்லாண்டிக் சமுத்திரம் இப்படி எல்லாம் பிரித்து சொல்லுகிறோம். ஆனா சமுத்திரத்துல போனா அப்படி ஏதாவது பவுண்டரி இருக்குதா? வாழ்க்கை முழுவதுமே ஆன்மீகம் தான். இதுல ஆன்மீகம் இல்லாததென்று ஒன்றையும் பிரித்து எடுக்க முடியாது. இரண்டாவதாக விடுதலை என்பது பூரணமடைதல். ஏதோ ஒன்றை நோக்கி நாங்கள் எல்லாரும் தேடிக்கொண்டிருக்கிறோம். சில பேர் பணத்தை தேடுகின்றோம், சில பேர் புகழை தேடுகின்றோம், சில பேர் பதவியை தேடுகின்றோம், சில பேர் அதிகாரத்தை தேடுகின்றோம், சில பேர் அனுபவிப்பை தேடுகின்றோம். அப்படி எல்லாத்தையும் தேடிக்கொண்டிருந்தாலும் ஒன்றுமே நமக்கு பூரணம் அடைவதில்லை. எவ்வளவுதான் தேடினாலும் எவ்வளவுதான் பூரணம் அடைவதில்லை. ஆகவே பூரணமான ஒன்றை ஒரு கருப்பொருளாக ஒரு பொருளாக வைத்து அதை இலக்காக வைத்து போகின்றோம். அந்த பூரணத்தை தான் நாங்கள் கடவுள், மெய் எல்லாவற்றையும் சொல்லுகின்றோம். ஒரு நிலையிலே எங்களுக்கு எப்படித்தான் நாங்கள் எங்களுடைய முயற்சியால எத்தனை பிறவிகள்ல முயன்றாலும் இவற்றில ஒன்றிலையும் பூரணம் கிடைக்காது என்று தெரிஞ்சிடும். இந்த நிலையை சொல்லுவது பக்குவ நிலை. அந்த நிலை வந்தவுடன் எங்களுடைய தேடல், அதாவது ரன்னிங் இஸ் நெசசரி டு நோ ரன்னிங் இஸ் நாட் நெசசரி என்ற நிலை வரும். இருவினை இந்த பக்குவ நிலையை மல பரிபாகம் என்று சைவன் சொல்லும். பரிபாகம்னா சமைத்து இறக்க பதமா வந்துட்டுது, அடுப்புல இருந்து வெந்து. இப்ப இந்த நேரத்துல அந்த பூரணம், அந்த மெய், அந்த உண்மை, அந்த பேரன்பு, அந்த பேரருள், அந்த பேரானந்தம் தானே தன்னை எங்களுக்கு தருகின்றது. நாங்கள் அதுவாக ஆகின்றோம். We become perfect. பூரணம். அந்த நிலைதான் அந்த விடுதலை என்று சொல்லுகிறது. அது வரைக்கும், அது அனுபவத்துல வரும் வரைக்கும் எங்களுக்கு நம்பிக்கை தான். எது ஒன்று உறுதியா எங்களுக்கு தெரியாதோ அதை நம்புவோம். உறுதியா தெரிஞ்சது ஒன்று நம்பணும் இல்லை தானே. ஃபேக்ட் நாங்க பிலீவ் பண்ணணும் இல்லை. சரியாக தெரியாத மட்டும்தான் நாங்க பிலீவ் பண்ணுவோம். அந்த விதத்துல அது போகிறது. ஞான மார்க்கம் என்று சொன்னார். பக்தி மார்க்கம், தியான மார்க்கம் மாதிரி அது மார்க்கங்களும் அதே மாதிரி தான். மருந்துகள் மாதிரியும் மற்றது அதை கடுமையாக நாங்க இப்படி அப்படின்னு பிரிக்க முடியாது. உங்களுடைய இதுல நீங்க கேட்டீங்க, என்னுடைய தத்துவம் அல்ல. இது ஒன்றும் என்னுடைய தத்துவம் அல்ல. ஏற்கனவே எத்தனையோ பெரியவர்கள் எல்லாரும் சொன்னது. அதுல கொஞ்சம் வென்று அதை விளம்புகின்றேன், அவ்வளவுதான். எனக்கு அது
பயனுள்ளதாக இருக்குது. கலைப்பதற்கு மட்டுமல்ல, என்னுடைய பர்சனல் லைஃப், ப்ரொஃபஷனல் லைஃப் அண்ட் சோஷியல் லைஃப், ஸ்பிரிச்சுவல் லைஃப் எல்லாத்துலேயும் லைஃப் வந்து உண்டு. நான் ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்ஸ்லையும் வந்து அது எனக்கு அப்ளிகபிளாயும் பிரயோசனமாயும் இருக்குது. ஆகவே எனக்கு சந்தோஷமா இருக்குது. ஸோ ஐ ஷேர் இட். யான் பெற்ற இன்பம் பிறகை வையம். இந்த மும்மதில் என்பது முப்புறம் தான். புறமண்டா சிட்டி. இந்த புறமண்ட சமஸ்கிருத சொல்லிலிருந்து தான் பரோ அல்லது பேர்க் அண்ட் ஆங்கில சொல் எல்லாம் வந்தது. உங்களுக்கும் இருக்கு, அங்க எடின்பர்க் எல்லாம் இருக்குது இல்லையா? இங்க ஸ்காபரோ இருக்குது, பீட்டர்பரோ இருக்குது, அப்படியே ஒரு இடங்கள் இருக்குது. இப்ப பரோ, பேர்க், புறம் எல்லாம் சிட்டிஸை குறிப்பது. இந்த மும்மதிலும் அதுதான். இந்த அதுக்கு 3 ஆச்சாரர்கள் இருந்தார்கள், பறக்கும் கோட்டைகள் இருந்தன என்றெல்லாம் புராண கதைகள் உண்டு. இதுக்கு விளக்கமான விளக்கங்கள் உண்டு. இலகுவாக சொல்றதுன்னா திருமந்திரத்தை சொன்னார், முப்புறம் செற்றனர் என்பவர் மூடர்கள், முப்புறம் என்பது மும்மல காரியம் என்று திருமந்திரத்தில் சொல்றார். ஆணவம், கண்பம், மாயை என்கின்ற 3 அழுக்குகள் இந்த ஆன்மாவை பிடித்திருக்குது. அதைத்தான் இறைவன் அழிக்கின்றான். அதைத்தான் இந்த முப்புறம் எரித்தல் குறைக்கின்றது. நாங்க பார்க்கிற தேர் திருவிழா, எல்லா தேர்ல ஏற எல்லா கடவுளும் சிவனாகவோ அல்லது சிவனின் பிரதிநிதித்துவமாக தான் இருக்குது. தேர்ல ஏறுறது முப்புறம் அழித்தலை குறிக்குது. தேர் திருவிழாக்கு போனா முப்புறம் அழித்தலை குறிக்குது. நன்றி நன்றி ஐயா. நல்ல அருமையான விளக்கத்தை கொடுத்திருந்தீர்கள். இப்படிப்பட்ட விளக்கங்கள் கிடைக்கவில்லை. நன்றாக இருந்தது. நன்றி. உங்களுடைய நீங்கள் அந்த தத்துவங்களை எடுத்து நீங்கள் கொடுக்கின்ற விதம் தான் உங்களுடைய விதம் என்று கூறுகின்றேன். அந்த மற்றவர்கள் கொடுக்க முடியாது. எல்லாரும் தத்துவத்தை சொல்லி இருக்கிறார்கள். பிலோசபியில துவம் என்பது, தத் என்பது அது, துவம் என்பது நீ. அப்ப நீ அது ஆகிறாய். அதான் உன்னை அறிதல் கண்டதான் தத்துவத்துக்கு வருவதில்லை. நன்றி. நன்றி. அடுத்ததாக ஈஸ்ட்ல இருந்து தவமணி மனோகரன், நீங்க பேசுங்க. அனைவருக்கும் இந்த அருமையான தளத்திற்கு முதற்கண் வணக்கம். அடுத்த போல ஆத்மீகத்தில் உச்சக்கட்டத்தில் இருக்கும் லம்போதரன் ஐயா அவர்களுக்கு முழுமையான ஞானம். இப்ப நீங்கள் இங்கே இருக்கே வையத்து வாழ்பவர் வானொலியின் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று நீங்கள் பூரணமான அறிவை பெற்றிருக்கிறீர்கள். இது எப்படி கிடைத்தது என்றது ஒரு மிக ஆச்சரியத்துக்குரிய விஷயம். எல்லாத்துக்கும் அருமையான விளக்கம், அருமையான அற்புதமான தெளிவான விளக்கம் எல்லா கேள்விகளுக்கும் தந்தீர்கள். இந்த பக்தி மார்க்கம் என்பதுதான் என்னை பொறுத்தவரை இலகுவானது என்று நான் அதைத்தான் பிடிச்சு கொண்டிருக்கிறேன். அப்படியே கடவுளே இல்லாமல் எனக்கு என்னத்தை பற்றி யாருக்காகவும் வருத்தம் பண்ணாலும் பிரார்த்திக்கிறேன். இப்படி செய்தால் எல்லாம் சரியாத்தான் நான் வந்திருக்கு. உண்மையில கடவுள் இப்ப என்ன, கடவுள் என்னோட பக்கத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். நீ ஏதோ உனக்கு தெரியும் செய்து கொள்ளு அப்படித்தான் இருக்கிறது. நீங்களே ஒரு சிறந்த குரு தான். உங்களையே நாங்கள் குருவாக கொள்ளலாம். எனக்கு தெரியும், நான் உங்களுடைய பேச்சு இங்க ஈஸ்டாமில் சீரடி பாபாவில் கொஞ்ச காலம் ஏதோ ஒரு வகுப்பு மாதிரி எங்களுக்கு சொல்லி தந்த நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஈஸ்டாமில் இருந்திருக்கிறீங்களா இல்லையா? நானா இருக்காது, எனக்கு வடிவாக ஞாபகம் வரையில. அப்படி டொரண்டோல இருக்கிறாரு தெரியும். லம்போதரன் தான் இங்க நீங்கள் ஈஸ்டாமில் இருக்கவே இல்லையா? இல்ல. எனக்கு ஏதோ ஒரு நினைவு இருக்கிற சிறுடி பாபால நீங்க ஸ்பீச் எல்லாம் கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு நினைவு இருக்கு. வேற யாரும் இருக்கலாம். அப்படியா? சரி தெரியல. வேற யாரும் உங்களோட போயிட்டு அருமையான விளக்கங்கள். மிக ஆத்மீகத்துல மெஞ்ஞான புலம்பாக இருக்கின்றீர்கள். உங்களை சந்திச்சது உங்களை பேச்சுக்கும் மிகவும் நன்றி. அருமையான அற்புதமான விளக்கங்கள். நன்றி. எல்லா புகழும் இறைவனுக்கு. இதுல ஒன்று என்னுடைய பயணம் அது வித்தியாசமானது. அது சொல்ற அதுல என்னன்னா இது எல்லாம் ஏதோ படித்து வந்ததென்று அல்ல. உண்மையாக ஒரு நேரத்துல சொல்லுவார் திருக்குறள், என்ன திருவருட்பயன் ஒன்று இருக்கு, நட்குஞ்சரக்கன்று நன்னில் கலை ஞானம் கற்குஞ்சரக்கன்று கான் என்றது ஒன்று இருக்கின்றது. அதுதான் ஞாபகத்தை வருகின்றது. அது ஒரு பண்ணுமையிலே என்னுடைய குருவர்கள் திருவருளாலே அது வாய்த்தது என்றுதான் சொல்ல வேண்டும். கருத்து அடுத்த முறை வரைக்கும் உங்களோட முகத்தை தெரிகிற மாதிரி லைட் இருக்கா போட்டு கொண்டு வரங்க தயவு செய்து. தெரியுது இல்ல நீங்கள் யாருன்றே எனக்கு தெரியல. ஓகே, அடுத்ததாக விஜய்
விஜய் அவர்கள் பேசுவார்கள். ஓகே, நன்றி. இங்க விரக்காணையில் மற்றவர்கள் இங்க பால் ஜோசப் நீங்க பேசுங்க. அவங்களுக்கு பிறகு விஜய் அவர்கள் நீங்களா முதலடிச்சு. நாளைக்கு எங்கட தளத்தில் பேசியிருக்கும் பால் ஜோசப், கிருமிகளின் நிலைமை நம் நலம். ஓகே, பேசுங்க. டொரண்டோவிலிருந்து லண்டனில் பேசுகிற நம்போதன் அவர்களோடு டொரண்டோவில் இருந்து பேசுகிறேன். அப்படி இருக்கு பாருங்க. நன்றி நண்பரே. வேறும் ஆமா, நான் தொடக்கத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன். மிக அழகாக கேள்விகளுக்கு பதிலளித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இருந்தால் இந்த இதுக்குரிய பதிலை சொல்லவும், இல்லைன்னா நாங்கள் அடுத்த முறை இதை தொடரலாம். இப்போ என்னுடைய ஆதங்கம் என்னன்னா, மனித வரலாற்றில் கிட்டத்தட்ட 1,00,000 ஆண்டுகளுக்கு மேல எங்களுடைய இந்த ஆர்கியாலஜி அல்லது ஆந்த்ரோபாலஜி இப்படியான ஒரு விஞ்ஞானபூர்வமான வரலாறுகளை பற்றி பார்க்கிற பொழுது இந்த மதங்கள், மார்க்கங்கள், இறை வழிபாடு இப்படி இது தொடர்பான விடயங்கள் 1,00,000 ஆண்டுகளுக்கு மேல மனித குலத்தில் இருந்து கொண்டு இருக்கிறதாக ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். அதில் கடந்த சில 1000 ஆண்டுகளாக உங்களுக்கு தெரியும், எங்களுடைய இந்திய வேதங்களோ அல்லது சுமேரிய வேதங்களோ, அந்த நாகரிகங்களோ, அல்லது பிறகு யூதம், கிறிஸ்தவம், இஸ்லாம் இப்படி பலவிதமான இதுகள் எல்லாம் நெறிகளையும் அறத்தையும் இறையியலையும் சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் இந்த அன்றும் இடையிலும் இன்றும் இந்த மனங்களில் மாற்றம் இருப்பதாக தெரியவில்லை. மதங்கள் பல மாறி இருக்கிறது, வழிபாட்டு முறைகள் மாறி இருக்கிறது, தியானங்கள் இப்படி எல்லாம் அமைப்புகள் வைத்து எல்லாம் செய்கிறோம். ஆனால் தொடர்ந்து எங்களுடைய சமூகத்திலே வக்கிரமும் யுத்தங்களும் மற்றது கொலைகளும் இதே போல மதங்கள் மார்க்கங்களுக்கு இடையான யுத்தங்களில் தான் அதிக மனிதங்கள் இறந்திருக்கிறது அப்படிங்கிற ஆதாரபூர்வமான அந்த மதங்களுக்கு இடையான சண்டையில தான் நிறைய பேர் செத்துருக்கிறாங்க, உயிரிழப்புகள் நடந்திருக்குது, அப்படியெல்லாம் நடந்தது. அப்ப இப்படியெல்லாம் இருக்கிற பொழுது இன்னும் இன்றைக்கும் அது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்குது. அங்கே இஸ்ரேல் பாலஸ்தீன் அப்படிங்கிறது ஏதோ 2 இனங்களுக்கு இடையானதல்ல, 2 மதங்களுக்கு இடையானது என்று வெளிப்படையாக தெரிகிறது. அப்ப இப்படி பார்க்கிற பொழுது எங்களுடைய இந்த ஆன்மீக தேடலிலோ அல்லது இறை தேடலிலோ எங்க தவறு இருக்கிறது? எங்கோ தவறு இருக்கிறபடியே இப்ப இத்தனை லட்சம் ஆண்டுகளாகவும் இவ்வளவு தொடர்ந்து கொண்டுதான் இருக்குது. அதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. நேரம் இருந்தால் பதில் சொல்லுங்க டாக்டர், இல்லைன்னா அடுத்த முறை சொல்லலாம். நன்றி. தவறு இருக்கிறது அதான் எனக்கு கண்டுபிடிக்க முடியும். இது என்ன சொல்லுவார்கள், மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் என்று சொல்லுவார்கள். அது தவறு என்றால் இந்த ஆதி தவறு சைவம் சொல்லுகிற இந்த உயிரோட அந்த மலமும் பிரிப்பின்றி நெல்லில உமை போல செம்பில களிம்பு போல. செம்பண்ட நாங்க வீட்டை வச்சிருக்கிற செம்பில்ல, சுரங்கத்துல ஒரு உலோகத்தை வெட்டி எடுக்கல, அதுல அந்த பெடிகிரி அந்த அழுக்கும் சேர்ந்துதான் வர்றது, அதைத்தான் பிரிச்சு எடுக்கிறோம் நாங்க. களிம்பு போல இது தொடக்கமில்லாத காலத்தில் இருந்தே இருக்குது. அப்ப இது அப்பவே இருக்குது. ஆனா இது அதுகிட்ட நேச்சர் ஆண்டு கேட்டா, இட்ஸ் நாட் a நேச்சர் ஆஃப் த சோல், இட்ஸ் a டிஃபெக்ட் ஆஃப் த சோல். இட்ஸ் லைக் நான் சொல்றது மெடிக்கல் உங்களுக்கு தெரியும், கன்ஜெனிட்டல் கேட்டராக்ட் என்ற ஒரு ரேர் கண்டிஷன் இருக்குது. கண்ணுல விழித்திர வர்றது தெரியும், திரை போட்டு மறைக்கிற மாதிரி வர்றது கேட்டராக்ட். அது பொதுவாக வயசான பிறகு வேறு வேறு காரணங்களால வர்றது இடையிட்டு, அது பிறகு நாங்கள் அந்த பள்ளத்தை உரிச்சு எடுத்தோடனே பார்வை வருகிறது. ஆனா கன்ஜெனிட்டல் கேட்டராக்ட் ஒன்று இருக்குது, அது பிறவியிலேயே இருக்குது. பிறக்கைக்கே அந்த கேட்டராக்டோட தான் பிள்ளை பிறக்குமா, சிகிச்சை செய்ய சரி வரும், அது பிரச்சனை இல்லை. இந்த கன்ஜெனிட்டல் கேட்டராக்ட் மாதிரி தான் இந்த உங்களோட இருக்கிற இந்த டிஃபெக்ட் என்ற அந்த அது ஆணவம் என்று சொல்றது. ஆணவம்ண்டா அது ஆணவம்டா ஈகோ இல்லை, எங்களுடைய இந்த ஆன்மாவை அணுத்தன்மையாக சிறுமப்படுத்தி வச்சிருப்பது ஆணவம். தட் விச் அட்டமைசஸ் த சோல் இஸ் ஆணவம். ஆன்மாவும் இறைவனை போல சர்வ வியாபகமானது, சோல் பெர்வர்சிவ். ஆனா அந்த ஓல் பெர்வர்சிவ்னஸ் சொல்றது அதை சொல்றது காஸ்மிக் டைமென்ஷன் ஆஃப் த சோல். ஆனா எங்களோட காஸ்மிக் டைமென்ஷன் தெரியவே இல்லை. லம்போதரன் இந்த உடம்புக்கு தான் இருக்கிறார், பால் ஜோசப் அந்த உடம்புல தான் இருக்கிறார். அதை சொல்றது அந்த பர்சன் சொல்றது இண்டிவிஜுவல் டைமென்ஷன். ஸோ that which mask our cosmic dimension and restricted ourselves to our individual dimension is the ஆணவம். அதான் மெயின் டிஃபெக்ட்.
அதாலதான் மிச்சம் எல்லா காரணத்துக்கும் வீட்டு நடக்கிற சண்டையில இருந்து நாட்டு நடக்கிற சண்டையில இருந்து மத சண்டை, கோயில் சண்டை, சங்க சண்டை எல்லாத்துக்குமே காரணம் தட் டிஃபெக்ட். அது இன்னொரு நாளைக்கு நாங்கள் வேணுமெண்டா ஆணவத்தினுடைய இயல்புகள், அது ஏன் சைவத்துக்கு அந்த 3 நிலம் தேவை, ஏன் 1 இருக்கப்படாது, ஏன் 2 இருக்கப்படாது, ஏன் 4 இருக்கப்படாது, why it's ஆணவ is a prime factor என்பதை பற்றி இன்னொரு முறை நாங்கள் கதைக்கிறோம். இப்பொழுது இரவு 10 மணி 2 நிமிஷங்கள். மற்றது டாக்டர் லம்போதரன் ஐயா அவர்கள் அடுத்த நிகழ்ச்சியும் இருக்கு, அதில் கரைச்சப்படுத்தாம நீங்க ஷார்ட்டா சொல்லுங்க. அடுத்த முறையும் உங்களுக்கு இடம் தாரன்னு சொல்லி விஜய், நீங்கள் கடைசியா ஜெகநாத மாஸ்டர் அடுத்த முறை கேளுங்க. நீங்கள் என்ன சரி விஜய் நீங்க பேசுங்க. வணக்கம் லம்போதரன் ஐயா, உங்களோட விரிவான விளக்கங்களுக்கு நன்றி. வணக்கம். அந்த எங்கட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அந்த பென் டிரைவ் மாதிரி அதுல எல்லாம் சேரிச்சிருக்கு, அதுதான் அடுத்த பிறவிக்கு காரணம்னு சொன்னீங்க. இப்ப தீது நன்றும் பிறர் வாராது, நாங்க தான் இதுன்ற. அப்ப எங்களுக்கு அடுத்து இந்த பிறவியில நிறைய துன்பங்களை அனுபவிச்சு இனி ஒரு பிறவி வேண்டாம் என்று முடிவு ஒரு தேடுதல்ல இருக்கிற ஒரு ஆன்மா எப்படி தண்ட பென் டிரைவ்ல இருக்கிற நல்லது கெட்டது எல்லாம் அறிகிறது, அதை தடுக்கிற சக்தி அந்த ஆத்மாவுக்கு இருக்கா, இல்லாட்டி இறைவன் அருள் தான் தேவையா? ஆன்மாவுக்கு தன்னுடைய பழைய வினைகளை அறிதல் கஷ்டம். அதை சொல்றாங்க அதிருஷ்ட சொல்றதுக்கு அதிர்ஷ்டண்டா திருஷ்டி என்றா பாக்குறது. கண்ணுக்கு தெரியாம இருக்கிற கர்மாவை தான் அதிர்ஷ்ட கர்மம். ஒருத்தர் படிச்ச பையன் ஒருத்தர் நல்லா பாஸ் பண்ணிட்டான், நல்ல மார்க்ஸ் இருக்குது, அதே அவன் படிச்சுட்டான்னு பாஸ் பண்ணிட்டான். ஒரு படிக்கவே இல்லை, ஒரு ஒர்க்கும் போடையில நல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க்ல பாஸ் பண்றா அதிர்ஷ்டம் என்று சொல்றோம் இல்லையா? கண்ணுக்கு தெரியாத கர்மா. சிருஷ்ட கர்மாண்டா கண்ணுக்கு தெரிகிற கர்மா. படிச்சவன் பாஸ் பண்ணிட்டான்னு அது தெரியுது, அவன் பிராக்டிஸ் பண்ணான், படிச்சான், பாஸ் பண்ணா அது கண்ணுக்கு தெரிகிற கர்மா. இன்னொரு கர்மா இருக்கு திருஷ்டா திருஷ்ட, கொஞ்சம் தெரியும் கொஞ்சம் தெரியாது. இதுகள்லதான் எங்களுக்கு இந்த ஜோதிடம் மற்றதாதுகள் கொஞ்சம் இந்த பிரவியிலே சில காரணங்களே அதுல முழுக்க காட்டாது, அது தெரியாது. எங்களுக்கு இது போதும் என்ற நிலை வரைக்குள்ள, அதாவது எல்லா புறப்பும் புறந்து இழைத்தேன் எம்பெருமான் என்று வரைக்குள்ள அந்த நிலை பக்குவ நிலை. இந்த மலபரிபாகம், அந்த நேரத்துல குருவருள், அந்த நேரத்துல இறையருள் எல்லாம் சக்தி நிபாதம் என்று சொல்ற என்னுடைய அருள் சக்தி ஒளிய எங்கட மிச்சம் இருக்கிற கர்மாக்கள் எல்லாம் போயிடும். அது இறைவனாலதான் செய்கிறது, இறையருளாலதான் வாரது. அதுல சொல்லுவார்கள் குருவருள் இறையருள் என்று சொல்றது. எங்களுக்கு நாங்கள் இருக்கும் பொழுது பின்ன செய்யாம இருக்கல, ஒரு தரம் ஏதாவது நல்லது கெட்டது ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டுதான் இருக்கும். பகவதியில கிருஷ்ணா அர்ஜுனாக்கே சொல்லி போட்டார், நீ உயிர் வாழ்றதுண்டா மூச்சு விடும் வரைக்கும் பின்ன செய்துதான் தீருவேன், உன்னால தவிர்க்க இயலாது, யுத்த காலத்தை விட்டு ஓடி தப்ப இயலாது, அது உண்டு. 2வது அப்ப கர்மவினை ஏறுதென்றால் நல்லது கெட்டது ரெண்டுக்குமே வரங்க பிறக்கத்தானே வேணும். கெட்டதுக்கு வேண்டுமே நல்லதுக்கு செய்து பிறக்கத்தான் வேணும் அதை அனுபவிக்கிறதுக்கு. ஆனா குரு அவருக்கு இந்த சமத்துவ பார்வை தந்தாருண்டா வருவினை ஏறாது, நோமோ வினை செய்து கொண்டுதான் இருப்போம், ஆனா அந்த வினை இந்த பலன் எங்களுக்கு வராது. அதே மாதிரி திருவருள், அதை சஞ்சிதம் என்று சொல்றோம், அங்க சேர்ந்து இருக்கிற ஸ்டோரேஜ், இந்த சஞ்சித பாவத்தை விளக்குறது இறைவன். சஞ்சித பாப விநாசகலிங்கம் படிக்கிறோம் இல்லையா? சேர்ந்து இருக்கிற மூட்டையை இறைவன் அதை டிஸ்மேண்டில் பண்ணி விடுவார். அந்த அந்த இறையருள் கிடைக்கிறதுக்கு உள்முகமான தேடலா இல்லாட்டி வெளிமுகமான தேடலா? பிறகு அந்த நிலவரைக்க வெளியே உள்ளண்ட பேதம் போயிடும். அவன் அருளாலே அவன்தால் வணங்கி, அந்த அம்மா சொன்னாவே பக்தி மார்க்கம் என்று சொன்னாவே, இவன் அவன் திருவொரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டெங்களெந்தருளும், அந்த 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 விதத்துல எங்க all pervasive, all mighty, all powerful Lord, நாங்கள் எங்களுக்கு முன்னால கொண்டு என்னுடைய அப்பு என்னுடைய ஆட்சி இதுதான் என்று சொல்லி அவருக்கு நாங்க குளிப்பாட்டி எங்களுக்கு எது பெஸ்ட்டோ அதெல்லாம் கொடுப்போம். என்ன எங்களோட கல்ச்சர்ல பெஸ்டான பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம், சாப்பாடு அதெல்லாம் கொடுத்து அவர் குடுப்பு கோட்டு அலங்காரம் போட்டு எங்களோட கூத்தெல்லாம் ஜெயிக்கிறோம். என்ன அவருக்கு எல்லா கல்ச்சரும் எல்லா ரிலிஜனும் அப்படித்தான் செய்யுது. தங்கட கல்ச்சர்ல தங்கடங்கள்ல எது பெஸ்ட் ஆஃபரிங்கோ அதை செய்து கொண்டாடுது. அது அவரோட ரிலேஷன்ஷிப், கம்யூனியன் வித் த காட், அதை இருந்து கொண்டு வர எங்களுடைய அந்த பக்குவ நிலையும் வர அந்த இது மனம்தான் அந்த மாயைய காட்டி தருது. மாயை ஒன்று இருக்குது, நாங்க ஆன்மா என்று சொல்லி, அதே மனம் அந்த முக்தி நிலை அடைகிறதுக்கு தடையாவும் இருக்குதல்ல. சில பேருக்கு அதை
நோக்கி போறதுக்கு மனமே தடை. மனம் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அது அதால பெரிய அது இன்ஸ்ட்ருமெண்ட். அதை பாவிக்கிறது ஆன்மா. அப்ப அதை எப்படி பாவிக்கிறதுன்றதை பொறுத்து. அவ்வளவுதான். மனத்தால நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. நன்றி நன்றி. ஓகே, மிகவும் நன்றி. நேரம் கருதியார் 1.5 மணி நேரத்துக்கு மேலே பேசிக்கொண்டிருக்கிறார் டாக்டர். வேலா நீங்க பேசுங்க. ஐயா வணக்கம். நான் கனடாவில இருந்து உங்களோட சத்சங்கத்துல நிறைய பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறேன். மிக்க நன்றி. இந்த லண்டன் அன்பர்களுக்கு வந்து அந்த நேரம் கிட்டத்தட்ட 12 மணி, அது நள்ளிரவில் இருந்து இப்படியே 4 மணி மட்டும் இருக்கும். அதில் கொஞ்சம் சிரமமா இருக்கும். இந்த இதில் வந்து நீங்க கதைச்சு சத்தங்கம் செய்கிறது மிகுந்த சந்தோஷம். என்னுடைய கேள்வி என்னன்னா, ஐரோப்பிய இலங்கை நண்பர்கள் தொடர்ச்சியாக முன்வைக்கிற கேள்வி என்னென்றால், இந்த பஞ்சாங்க நாட்காட்டியில வர்ற குழப்பம் என்னத்துக்காக இப்ப ஆடிப்பிறப்பு சமீபத்துல வந்தது, பிரதோஷங்கள், இதுகள் எல்லாம் வந்து அங்கதான் சூரியன் முதல் உதிக்குது. ஆனால் எங்களுக்கு முதலே வந்துடுது இந்த நாட்காட்டியில ஆடிப்பிறப்பு ஆடி முதலாம் தேதியே ஒரு நாள் முதல் எங்களுக்கு வருது, அங்க வந்து பின்னுக்கு வருது. இந்த குழப்பத்துக்கான குழப்பம் வண்டல அது என்ன காரணம்ன்றது இருக்கா விளக்க முடியும்? என்ன அவர்களுக்கு சொல்றதுக்கு எனக்கு உதவிய. பஞ்சாங்க மரங்களை பற்றி ஒரு தனி டோக்கை வைக்கலாம். அது உண்டு. பொதுவாக நாங்கள் எங்கே இருக்கிறோமோ அங்க இருக்கின்ற இடத்திலே எங்களுக்கு சூரியன் உதிக்கின்றது, சூரியன் உச்சத்துக்கு வருகின்றது, சூரியன் மறைகின்றது, சந்திரனுடைய நட்சத்திரம் அதனுடைய சஞ்சாரத்தை பார்த்து எங்களுக்கு அதுதான் நான். அங்கே காலை உதயம் என்றால் நாங்கள் அதுக்காக இங்கே பூசை செய்கிறோமோ கோயிலை திறந்து? இல்லை. இங்கே எப்ப அதே மாதிரி தான் இது. இங்கே எப்பப்ப அந்தந்த சந்திர சூரியன் அவைய திதிகள் அதுகள் இங்கே எங்களுக்கு லோக்கல் நேரத்துக்கு வருகிறதோ அதே நேரத்தின்படிதான் நாங்கள் ஃபாலோ பண்றது. இது அந்த காலத்திலே வந்த ஏர்லி இமிகிரன்ஸ், பொதுவாக இந்தியாவில இருந்து வந்தவர்கள், இப்போ ட்ரினிடாட் மற்றது ஃபிஜி மற்ற இடங்களுக்கு போனவர்கள் எல்லாரும் வந்து அந்த சொந்த இடத்திலே பஞ்சாங்கம் கணிக்கிற முறைமை வரையில்லை. அப்ப அவர்கள் என்ன செய்தார்கள், தாய் நாட்டிலே எப்பப்ப நடக்குதோ அதே நாளை எடுத்துக்கொண்டார்கள். இங்கே புரியுறதானே, அங்கே தீபாவளி என்றால் இங்கே அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அந்த மரபை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். எங்களுடைய இமிகிரேஷன் வந்து அப்படி ஒரு ஸ்ட்ராட்டா எங்களோட ஊர்ல இருந்து எல்லாரும் வந்தது, ஐயர்ல இருந்து சகலர் எல்லாருமே வந்தது. அப்ப பஞ்சாங்கம் வந்துட்டு வெளியில இருந்து. அப்ப எங்களுக்கு பஞ்சாங்கம் தொடக்க காலத்துல இருந்து இங்க கணிக்கிறார்கள். திருக்கணிதம் வாக்கியம் 2 இருக்குது. இப்ப எங்களுக்கு இங்கே நாங்கள் இருக்கின்ற நகரத்திலே இருக்கின்ற சூரிய உதயம், சூரிய அஸ்தமனம், சந்திரனுடைய தேய்மானங்கள், திதிகள், நட்சத்திரனுடைய உதயம் அவற்றை பொறுத்து எங்களுடைய நாள், நட்சத்திரம், திதி மற்றது பண்டிகைகள், விரதங்கள் நிர்ணயிக்கப்படுகின்றன. அதுதான் சரியான வழி. நன்றி நன்றி. ஒரு நேரம் கருதி நாங்கள் நிறைவு செய்ய நேரம் வந்துவிட்டது. அடுத்ததாக நாங்கள் இந்த தளத்தில் ஒவ்வொரு நாளும் 3 நேரம் செய்கின்ற வாரம் முதலாவது ஒரு தியானத்தை செய்து எல்லாருக்கும் உகந்த